ஃப்ளவர்ஸ் அன்னங் இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம இஷ்கியூவாலா லவ் அதோட செகண்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை ரெக்கார்ட் பண்ணுறேன், கிடைக்கிற கொஞ்சம் டைமில். ஸோ அதனால் எனக்கு ரெஸ்பான்ஸ் தெரியல, கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் எல்லோரும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ அப்படி கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஆக்சுவலாக அது ஒரு பார் தான். ஸோ ப்ரெசண்ட்டில் அங்கே ஜிம்முன்னு தான் உட்காந்து செம்மையாக குடிச்சிட்ருக்கான். என் வாழ்க்கை கண்ணி கல்யாணமே போயிடும் போலறியே. அப்படி மட்டும் போயிடுச்சுன்னா என் ஆத்மா சாந்தி அடையாது. ஹே ஊட்டே சரக ஊட்டே அப்படின்ட்டு அங்கே ஜிம்மு தான் உட்காந்து ரகலை பண்ணிகிட்ருக்கான். ஸோ அங்கே ஒரு பர்சனா அப்படியே வராங்க. ஹே இங்கே பாரு. என்ன போ யார் நீ? ஜிம்முனா? ஆமாம் ஜிம்முன் தான். செலப்ரிட்டியாக இருந்தாலே இதப்பா பிரச்சனை. இங்கே பாருங்க, உங்களோட இது எனக்கு புரியுது. அஸ் அ ஃபேனாக உனக்கு வீடியோகிராஃப் வேணுமா, ஃபோட்டோகிராஃப் வேணுமா, ஆட்டோகிராஃப் வேணுமா எனக்கு தெரியாது. பட் நான் இப்போ கொஞ்சம் பர்சனல் விஷயத்தில் இருக்கேன், நீ கேம்பே. ஜிமன் என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன உனக்கு தெரியலையா? பாட்டு ஒன்று தேடுறதுக்கு நீ என்னப்பு? ஹே இந்த மூஞ்சி பரவாயில்லையே, வாழ்ந்துருப்பேன்னு நினச்சேன். அது நீ எப்படிங்க எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? தேவதாஸ் மாதிரி இருக்கேன்னா? ஆமாம் அப்படி தான் இருக்கா. ஏன் லவ் ஃபெயிலியரா? லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறது ஒரு விதம்னா, லவ் சொல்லாமல் ஃபெயிலியர் ஆகிறது இன்னொரு விதம். ஓ அப்படியா? ஆமாம், அது எதுக்கு உனக்கு நீயே குடும்பம் குழந்தைக்குன்னு சந்தோஷமாக வாழ்ந்து நிறைய. ஜிமன் ஐ ஓகே. எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். கல்யாணம் ஆகிடுச்சா? லவ் ஏதாவது? அதை மட்டும் கேத போயிரு. என்னாச்சு? அப்போ யாரையும் டேட் பண்ணுறியா? அவன அப்படின்ட்டு ஜிம்மன் தான் அங்கே யங்கியோட ஷர்ட் காலரை பிடிக்கிறான். என்ன பண்ணுற? நான் பண்ணுறேண்ணா. நீ என்னடா பண்ணுற? என்ன பண்ண? பைத்தியம் பிடிக்க வைக்கிறடா. என்ன பைத்தியம் பிடிக்க வைக்கிற? உனக்கு தெரியுமா, இன்னும் 5 வருஷத்தில் எவனையாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடலான்னு நானே எவ்வளோ ட்ரை பண்ணேன்னு. ஆனால் எவனோ பார்த்தாலும் இதோ இந்த மூஞ்சி தான் வந்து நிற்கிது. என்ன புரியல? நானா? ஆமாம் நீ தான். இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையா என் மனசை விட்டு போயிரு. கண்ணிகளையாமல் செத்து போனேன், கட்டவே அது. அப்போது இன்னும் நீ சிங்கிளாக தான் இருக்க? அப்புறம் காதல் பண்ணுவேன், கையை விட்டு போனதுக்கப்புறம் வேற காதலை பார்த்துட்டு பாரு அளவுக்கு கடவுள் எனக்கு அவ்வளோ பெரிய ஹார்ட்டை குடியிலையே. சரி, வீட்டுக்கு போகலையா? வீட்டுக்கு போக மாட்டேன். ஏன்? அங்கே ஒரு முக்கியமான வேலை நடந்துன்னு இருக்கு, போக மாட்டேன். சரி, என் வீட்டுக்கு வரியா? எதுக்கு? உன் வீட்டுக்கெலாம் நான் வரல. உன் பொண்டாட்டி உன் குழந்தைங்கள உன் கூட வச்சு பார்க்குற அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லை. ஹே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யார் சொன்னா? ஆமாம், கல்யாணம் மட்டுமா, 3 குழந்தை கூட இருக்குல்ல. கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆகலை. நான் கல்யாணம் ஆகலையா? ஆமாம். நிஜமாவா? ஆகலை. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். என்ன அப்படின்னா? அது உனக்கு சொன்னால் புரியாது.
பேசிக்கலி நான் ரொம்ப டீசன்ட் தான். இன்றைக்கி தான் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டேன், அதை கண்டுக்காத. ம் சரி போகலாமா? எங்கே வீட்டுக்கா? போகலாமே. ம் வா அப்படின்ட்டு அங்கே நம்ம யோகிதான் அப்படியே ஜிமினை கூட்டிகிட்டு போக. ஸோ அங்கே அது நம்ம 2 பேர் வேணாம் நடந்து போமா? ஏன் என்னாச்சு? அந்த காரில் போய் போய் போர் அடிக்குது, நம்ம நடந்து போகலாமே. ம் ஓகே. டிரைவர், காரை நீ வீட்டுக்கு போகிற, நான் காரில் வந்துடுறேன். ம் ஓகே சார், ஆனால் நானும் பின்னாடி வரேனே. எனக்கு ஏன் சீனியர் இருக்காரு, ஆறு பார்த்து பாரு, நீ வா. ம் ஓகே சார் அப்படின்ட்டு அங்கே டிரைவரா அப்படியே போயிடா. இந்த பக்கம் ஜிமன் தான் லைக் அப்படியே ரொம்ப தள்ளாட்டே நடக்கிறான். பார்த்து. ஐ ஆம் ஸ்டடி. ஐயோ அழகா இருக்கானே. ஏன் பின்னாடி வந்துட்டுருக்க? முன்னாடி வா. இல்லை, எனக்கு இப்படி வரதான் பிடிச்சிருக்கு. ம் ஓகே அப்படின்ட்டு அங்கே யுங்கியா முன்னாடி நடந்து போகிறான். ஆக்சுவலாக அது ஸ்ட்ரீட்டு தானே, நைட் டைமு. அப்படியே அந்த ஸ்ட்ரீட் லைட்டு அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்குது. அங்கே யுங்கி நடந்து போக அவனோட அந்த ஷேடோ இருக்குல்ல, அது அப்படியே அழகாக தெரியுது அந்த ரோட்டு மேலே. பின்னாடியே ஜிமன் தான் ஒரு மாதிரி வளைஞ்சிக்கிட்டு நெளிஞ்சிக்கிட்டு அப்படியே அழகாக போகிறான். அவனோட அந்த ஒரு ஃபிங்கர் எடுத்து அவன் வாயில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணிக்கிட்டு அப்படியே நடக்கிறான். ஐயோ அப்போ எப்போவும் இவன் என்ன மாய்க்கிட்டே இருக்கான். என்ன வாக்கு, என்ன ஸ்டைலு, என்ன பேக்கடா. என்னாச்சு? கல்ல தட்டிச்சு, ஒன்றும் இல்லை. முன்னாடி வா அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜிமியோட கையை பிடிச்சி லைக் பக்கத்தில் நிற்க வைக்கிறான். அங்கே ஜிமினா அப்படியே அந்த கையை தான் பார்க்குறான். என்ன? ஒன்றும் இல்லை, அது வந்து சரி. அதோ உட்காரலாமா? எதுக்கு? உட்காரலாவா அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு லைக் ஜிமன் யோங்கின்னா அந்த பெஞ்சில் அப்படியே உட்காரானுங்க. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி லைக் அந்த பக்கம் தான் காட்டுறோம். ஸோ அங்கே டெக் 2 பேர் தான் அப்படியே உட்காந்துட்ருக்க. ஜங்குக்கு தான் தாங்கே பார்த்துட்டே இருக்கான். தாங்கா ஒரு மாதிரி ஆக்குவேர்டாக இருக்குது. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்ருக்கான். நான் உங்ககிட்ட கேட்கவா? கேளுங்க, என்ன விஷயம்? எதுக்காக என்ன நீ ரிஜெக்ட் பண்ண? அது அது வந்து அப்போ நடந்ததை நான் இப்போ வரைக்கும் மறக்கலை. எனக்கு புரியுது. பட் நீ ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கா அன்னைக்கு அவ்வளோ நடந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு தடவை கூட என்ன நீ நினைக்கவே இல்லையா? அது அது வந்து நான் கிளம்புறேன். அம்மா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு தாங் தான் அப்படியே எழுந்திருக்க. அப்போ லைக் எந்திரிச்சு போக போகிறான். ஸோ அப்போ ஜங்குக்கு தான் தாங்கோட கையை பிடிக்கிறான். தாங்கா ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகுறான். ஸ்டாப் ஆகிட்டு இப்போ அப்படியே இந்த ஹேண்டை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே எடுத்து விட்டுட்டு அவன் பாட்டுக்கு நடக்கிறான். சொல்ல மாட்டியா எப்போவுமே? ஸோ அங்கே தாங் தான் லைக் டோர்கிட்ட போயிட்டு நின்றுருப்பான். ஸோ இப்போ அப்படியே திரும்பலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே நின்றுட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி தாங் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ இந்த பக்கம் அந்த டோரையே பார்த்துக்கிட்டு ஜேகே ஒரு மாதிரி உட்காந்துருக்க. வெளியே வந்த தாங்க அப்படியே நிற்கிறான். அவனுக்கு அதுக்கப்புறம் நடக்க முடியல.
ஒரு மாதிரி லாங் ப்ரீத் பண்ணுறான். பண்ணிவிட்டு அப்படியே அவனோட ஐஸ் க்ளோஸ் பண்ண லைக் கொஞ்சமாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அப்படியே அவனுக்கு முன்னாடி வந்து நிற்குது. செக்ஷுவலாக அங்கே காலேஜில் தான் லைக் ஃபுட்பால் மேட்ச்சு அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சுற்றி வர அப்படியே உட்காந்து ஒரு மாதிரி என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. சைமன் தயாங் 2 பேருமே அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே அப்படியே நம்ம ஜங்குக்கு விளாட்றது தான் தாங் பார்த்துட்டே இருக்கான் ஒரு மாதிரி ஸ்மைலோட. டே தயாங் தயாங், என்னாச்சு, என்ன பண்ணிகிட்ருக்க? வந்து பல்ல ஈன்ட்டு உட்காந்துருக்க. அது 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 ஒன்றும் இல்லை, விளாட்றாங்கல்ல அதான் பார்த்துட்டு இருந்தேன். விளாட்றத பார்க்குறியா இல்லை விளாட்ற ஆளை பார்க்குறியா? சைமன், நீ 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 லூஸ் மாதிரி பேசாத போ அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்ருக்க. ஸோ இப்படியே அங்கே மேட்ச் தான் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அங்கே ஒரு மாதிரி பிரேக் டைம் வர அங்கே தேங்க அப்படியே கையில் லைக் வாட்டர் பாட்டிலோட உட்காந்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜங்குக்கா ஒரு மாதிரி செம்மையாக அவனுக்கு ஸ்வெட் ஆகி அப்படி இப்படி இருக்கான் அந்த ஃபுட்பால் ட்ரெஸ்ஸில். ஸோ அப்படியே ஒரு குட்டி டவல் எடுத்து அவன் கழுத்தில் அப்படியே தொடச்சிக்கிட்டே இந்த பக்கம் தான் பார்க்குறான். பார்த்தா மச்சான் இங்கே இருக்கேன், இந்தா வா 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 அப்படின்ட்டு சொல்ல அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் அவனோட கண்ணு தான் யாரையோ தேடுது. ஸோ கூட்டத்தில் நடுவில் ஒருத்தான் அப்படியே ஒரு மாதிரி குட்டி குட்டி இன்னசென்ட்டு கண்ணை வச்சுட்டு கையில் ஒரு வாட்டர் பாட்டிலோட அப்படியே உட்காந்துட்ருக்கான். அங்கே பார்த்தோன்னே ஜங்குக்கா ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணுறான். பண்ணிட்டு இப்போ அப்படியே மெதுவாக நடந்து வரான். மச்சான் இந்த தண்ணி. ஏய் ஜம்னா, அவனை இப்போ கூப்பிட்டாங்களப்போ என்னடா சிங்கப்பத்துற புள்ள வேர்வையோட விளாண்டுட்டு வந்துரு, தண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா என்ன? ஏய் தல்றா மச்சான், சும்மா சொல்லக்கூடாது. இன்னைக்கு சும்மா பறவை விட்ட ஆப்போசிட் மேத்யூவில் அவன் மூஞ்ச நீ பார்த்துடுக்கணும். ஐயோ மச்சான் ஈயாதுலடா. இருக்கணும் மச்சான், நம்மனா நம்ம மட்டும்தான் இருக்கணும். நானும் பார்த்தல இங்கே பாரு, அடுத்த 2 மேட்ச்சு நீ தான் ஆடுற, நீ தான் வின் பண்ணுற. அங்கே அப்படியே அவங்களை ஓட வரும் சரியா? பண்ணுறோம், ஒரு பிரச்சனை இல்லை, பண்ணலாம். என்ன நான் பாடுக்கு பேசினே இருக்கேன், உன் கண்ணு எங்கேயோ வளப்பாந்துனே இருக்கு. அது தயாங்க அங்கே உட்காந்துருந்தான் காணும், அதான் பார்க்குறேன். அட பாவி, உனக்காக நான் தண்ணி எடுத்துன்னு வந்தா நீ தாங்க தெரியுறியா? ஏய் தள்ளு அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் ஜிம்மோட மண்டையை இந்த பக்கமாக தள்ளி வச்சுட்டு அவன் அப்படியே தேடுறான். அங்கே உட்காந்த இடத்துல தாங்க காணும். எங்கே போனா தஜ்ஜமனா? எல்லாம் நாள் தான் நான் பாட்டுக்கு போய் பேசியிருப்பேனா? இப்போ என்ன மச்சான், உன் காது நல்ல கரப்பாம்பூச்சி மாதிரி வந்து நின்றுறீங்கன்னு சொல்கிறியா நீ? ஆமாடா, கரப்பாம்பூச்சி மாதிரி வந்து நின்று பட அப்படின்ட்டு இப்படி ஜங்க் தான் போகிறான். சேடிஸ்ட், இவனுக்கு தான் ஃப்ரெண்டாக இருக்க பார்த்தியா? என்ன சொல்லணும், உனக்கு யாராக கொடுத்தா தண்ணி, நான் குடிப்பேனா தண்ணி அப்படின்ட்டு ஜிம்மன் லைக் அந்த தண்ணியை அவனே உடச்சி குடிச்சுன்னு இருக்கான். இந்த பக்கம் லைக் வந்து ஜங்குக்கா எங்கடா போனான், இங்கே தானே இருந்தான் அப்படின்ட்டு தேடிட்டே இருக்கான். அங்கே எல்லாருமே அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறதுனால கரெக்டாக தெரியல. ஸோ இப்போ அப்படியே கேஷுவலாக ஒரு பக்கம் பார்க்குறான். பார்த்தவனோட கண்ணு அப்படி ஒரு மாதிரி ரெட் ஆகுது, கையெல்லாம் முறுக்குறான். செக்ஷுவலாக ஆப்போசிட்டில் தாங் தான் அப்படியே நின்று மேத்யூ கூட ஒரு மாதிரி சிரித்து பேசிகிட்ருக்கான். அதுவும் தாங் கொண்டு வந்த வாட்டர் பாட்டிலு மேத்யூவோட கையில் இருக்குது. ஏய் தாங், உன்னோட தலையில் என்னமோ இருக்குது பாரு. எங்கேயா இரு, நான் எடுத்து வர்றேன் அப்படின்ட்டு அங்கே மேத்யூ தான் லைக் தாங்கோட ஹெட்டில் ஏதோ இருக்க அதை அப்படியே எடுத்து விடுறான். ஸோ இந்த பக்கம் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஜங்குக்கால அங்கே நிற்க முடியல. அவன் கையில் வச்சுருந்த அந்த டவல் எல்லாமே ஒரு மாதிரி கசக்கி அங்கேயே போட்டு வேகமாக அங்கே போகிறான். போயிட்டு இவன் மேத்யூவோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். ஏய் என்ன பண்ணுற? ஐயோ சீனியர், என்ன பண்ணுறீங்க? ஐயோ அவரை விடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இங்கே அடிச்சா அங்கே வலிக்குதா? வலிக்குதா? சீனியர், நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுட்டீங்க, முதல்ல விடுங்க. ஏய் பக்கத்தில் வந்த அவ்வளோதான், தள்ளு. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கேன், விடுங்க சீனியர். ஏடா பண்ணுற, விடுறாண்ணா. எவ்வளோ திமிரு இருந்தா ஏன் ஆளு மேலே நீ கை வைப்ப? அவ்வளோ திமிராடா உனக்கு? ஸோ அங்கே ஜங்குக் தான் செம்மையாக போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்கான் மேத்யூவை. அங்கே அவன் வாயிலேருந்து போலன்னு ரத்தம் ஊற்றிட்டுருக்கு, விட்டால் செத்து போயிடுவான் போல இருக்கு, அந்த கண்டிஷனில் இருக்கான். இருந்தாலும் வீட்டில் மேலேயே உட்காந்துட்டு செம்மையாக போட்டு குத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் தாங்கும் அப்படியே தடுக்க ட்ரை பண்ணுறான். பட் ஜங்குக்கா ஸ்டாப் பண்ணுற மாதிரி தெரியவே இல்லை. ஜஸ்ட் ஸ்டாப் இட் ப்ளீஸ், ஸ்டாப் இட் சீனியர் ப்ளீஸ் அப்படின்ட்டு அவன் என்னென்னமோ பண்ணுறான் அவன் தடுக்கிறதுக்கு. இப்போ அப்படியே லைக் அதுக்கு மேலே அங்கே மேத்யூவாலே முடியல, அவன் ஒரு மாதிரி ஃபெய்ட் ஆகிடுறான். அது தாங்க அப்படியே பார்க்குறான்.
ஐயோ சீனியர் என்ன பண்ணுறீங்க, அவரை விடுங்க விடுங்க சீனியர் அப்படின்ட்டு அவன் இன்னும் ட்ரை பண்ணுறான். பட் அவன் ஃபெயில் ஆனது கூட ஜங்குக்கு தெரியுது. பட் இருந்தாலும் அவன் விடவே இல்லை, இன்னும் அடிச்சுட்டே இருக்க. இப்போ அப்படியே தான் அங்கே மேத்யூ மேலே உட்காந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். ஜங்குக்கா அப்படியே ஒரு மாதிரி லைக் விழுக போயிட்டு அப்படியே நிற்கிறான். என்ன என்ன நினச்சிட்டு இருக்க? உன் மனசு என்ன பெரியவன் நினைப்பா? பார்க்கறவங்களுக்கு இப்படி இப்படி அடிப்பியா? ஒன்னா சி மேத்யூ மேத்யூ ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி அண்ணா, ஐம் சாரி, என்னோட தப்பு தான். அது வந்து சாங்க 2-3 பசங்க அது மேத்யூவோட கேங்கில் இருந்து அப்படியே வந்து அவனை தூக்கிட்டு போக அங்கே தாங்க தூக்கிட்டு போகிற மேத்யூவே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். எங்கே அங்கே என்ன பார்க்குற? என்ன அவன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? நான் தான் சொல்லிருக்கேன்ல, என்னை தவிர யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு. அப்புறம் எப்படி அவன்கிட்ட பேசலாம்? அதுலேயும் அவனை தொடுறதுக்கு எப்படி லவ் பண்ண? என்ன லவ் பண்ணுறியா? தாங்க எதுவுமே பேசல, அவன் அப்படியே நிற்கிறான். உங்க தானே பேசுகிறேன், அடிச்சிட்டல. இதுவரையும் என்னை ஜங்குக்கு மேலே யாரும் கை வச்சதில்லை, நீ தான் ஃபர்ஸ்ட்டு. சாங்க தாங்க இன்னுமே ஒரு மாதிரி நிற்கிறான். சரி செல்லம், நான் அவனே பார்த்துட்டு இருந்தா நான் அர்த்தம், அது அவ்வளோதான், வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் தாங்களோட ஷோல்டரில் கையை போட தாங்க அப்படியே எடுத்து விட்டுறான். நான் சாப்போ தாங்க தான் அப்படியே திரும்பி ஒரு மாதிரி அவனோட ஃபேஸ் தான் அவ்வளோ கோவமாக இருக்குது. இப்போ அப்படியே ஜங்குக்கோட லைக் அந்த டிஷர்ட் ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிக்கிறான். என்ன பண்ணுற? அதே தான் நானும் கேட்குறேன், நீ என்ன பண்ணிட்டுருக்க? என்ன பண்ணுற? அவன் எதுக்கு உங்கள்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான்? அது மட்டும் இல்லாமல் உன்னை தொடுறதுக்கு அவன் யார்? அதான் அடித்தேன். அப்போது என்கிட்ட யார் பேசினாலும் அவங்கள அடிச்சிடுவேன்? ஆமாம், கொன்னே போட்டுருவேன். சரி, நான் உனக்கு யார்? நான் உனக்கு யார்? நீ எனக்கு அது வந்து நான் உனக்கு யாருன்னு கேட்டேன், சொல்லு. ஏன் உனக்கு தெரியாதா நீ எனக்கு யார்? என் மனசுக்குள்ளே எவ்வளோ தூரம் இருக்க? நான் உன்னை என்ன பண்ணிட்டுருக்கேன் எதுவும் தெரியாதா உனக்கு? தெரியாது, எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. சொல்லு, யார் நான் உனக்கு? சரி சொல்கிறேன், பாரு, எனக்கு உன்னை பிடிச்சிரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ. ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கல. என்ன பண்ணுற? அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே இவங்க அனுப்புகிற மட்டும் தான் பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு ஒன்றை பிடிக்கல. நான் விளாண்டுட்ருக்கியா? இங்கே பாரு, எனக்கு தெரியும் உனவும் என்னை பிடிக்கும். ஒன்று நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு எப்போ சொன்னேன்? பாரு, இப்படிலாம் சொல்லாத. என்ன சொல்லக்கூடாது? நீயா ஃபர்ஸ்டே பார்த்த, நீயா வந்து புள்ளி பண்ண, நீயா வந்து காப்பாற்று, நீயா வந்து எல்லாம் பண்ண, நீயா வந்து மட்டும்தான் பண்ண. நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணல? பண்ணுறதுக்கெல்லாம் மூடிட்டு தானே இருந்த. அப்போ அதுக்கு பேர் என்ன? லவ் இல்லாமல் அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரா? அதுக்கு பேர் பயம். எங்கே நீ சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஓகே சொல்லாமல் இருந்தா, நீ தொடுறதுக்கெல்லாம் நான் லவ் பண்ணாமல் இருந்தா நீ என்ன அடிச்சிருவியோன்னு பயம். என்ன சொல்கிற? ஆமாம், பயத்தினால மட்டும்தான் நான் கூட இருந்தேன். என்ன நினச்சிட்ருக்க? இந்த மாதிரிலாம் நீ கேவலமாக பண்ணிகிட்டு இருந்தா உன் கூட எல்லாருமே இருப்பாங்க, இல்லை நீ பெரிய மாஸ் ஹீரோ, உன்னை பார்த்து எல்லாருமே அப்படி விழுந்துருவாங்கன்னு நினைக்கிறியா? அப்போது உனக்கு பயம் என்னை பார்த்து, அதான் என் கூட இருந்திருக்கல. ஆமாம், எனக்கு உன்னை பார்த்தா பயம், அதான் கூட இருந்தேன். மற்றபடி லவ்னு அதுக்கு நீ ஒரு பேர் வச்சா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே ஜேகேயா அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான்.
ஸோ அங்கே தாங் தான் மறுபடி கிட்ட வந்து இதே மாதிரி கேரக்டரில் பார்க்குறவனெல்லாம் அடிச்சுட்டு எல்லாருக்கிட்டே கோவப்பட்டுட்டு இருந்தேன்னு வையன், நான் மட்டும் இல்லை லைஃப்பில் யாருமே ஒன்று லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு தாங் போக ஜங்குக்கா அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். ஸோ இப்போது அவனோட ஐஸ்லேருந்து லைக் அப்படியே டியர் வந்து கீழே ஃபேல் ஆக அவன் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஸோ அங்கே ப்ரெசண்ட்டில் தான் தாங் அப்படி அதே வாசலில் நின்றுட்டுருக்கான். அவனோட ஐஸ்லேருந்து ஒரு மாதிரி டியர்ஸ் வர அதை அப்படியே வைப் பண்ணுறான். வைப் பண்ணிட்டு இப்படி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ மொபைல் எடுத்துகிட்டு, ஹலோ எங்கே இருக்கா, உன்னை பார்க்கணும், எப்போ, ஓகே அப்படின்ட்டு அந்த கால் அப்படியே கட் பண்ணிட்டு தாங் தான் லைக் எங்கேயோ போகிறான். ஸோ இப்போ ஆக்சுவலாக அது ஒரு பார் தான். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே உட்கார பக்கத்தில் இருக்க பர்சனா, என்னாச்சு, அது இன்னைக்கு நான் ஜங்குக்கை பார்த்தேன் நானும் இன்டர்வியூவை, எப்படி போச்சு, நான் இப்போது அவனோட வீட்டிலேருந்து வரேன். ஏன்னா வீட்டில் இருந்தா? ஆமாம். சரி, குடிக்கிறியா? குடிக்க தோணல. கஷ்டமாக இருக்கா என்ன? கொஞ்சமாக இல்லை, ரொம்பவே. அவன் என்கிட்ட எதுக்கு என்ன ரிஜெக்ட் பண்ணன்னு கேட்டான். சொன்னியா? சொல்லலை. ஏன் சொல்லலை? சொல்லணும்னு தோணல சைமன். சரி, எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணுற? வீடு பார்த்துக்கலாம். அவன்கிட்டயே மறுபடியும் லைஃப் என்னை கொண்டு போய் நிப்பாட்டணும்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு தெரியுமா, எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்காத மாதிரி அவன் என்கிட்ட பிஹேவ் பண்ணுறான். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கும் தெரிஞ்சு அவர் இப்போல்லாம் ரொம்ப மாறிட்டார். விடு, நடக்கிறதுலாம் நல்லது தான். ஏன் சைமன், நான் இப்போ போய் ஜங்குக்கு எனக்கு ஒன்று பிடிக்கும், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான், அவனோட ஃபேம்காக நான் கூட இருக்க மாதிரி இருக்கும்ல? டேய், ஏடா பேசுகிற? எனக்கு இன்னைக்கு அவனை பார்த்தப்போ அப்படியே ஹக் பண்ணி அழணும்னு தோணுச்சு. ஆனால் நினச்சி பாடுறா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்போ போய் லவ் பண்ணுறேன்னு சொன்னான். ஏதோ எனக்கு அது வேண்டாம். ஏன்டா 5 வருஷத்துக்கு அப்புறமா அவன் மறுபடியும் லைஃப்பில் வரான்? டேய், எதுக்கு இப்போ அழுதுட்டுருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, லைஃப்பில் நடக்கிற எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது. நீ இப்போ அழுறதுக்கு காரணமே இல்லை. வீட்டுக்கு போ. பாரு, யாருக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அதான் கிடைக்கும். உன் மேலே எந்த தப்பும் இல்லை. போ. நான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கே தாங்க அப்படியே இருந்திருக்க. டே, நான் எனக்கு கூட வரவா? ஆமாம், ஓகே, நான் போகிறேன் அப்படின்ட்டு தாங் தான் அப்படியே எழுந்திரிச்சு போகிறான். ஸோ இந்த பக்கம் சைமனா அப்படியே பார்த்துட்ருக்க. ஸோ பேக்லேருந்து ஒரு பொண்ணு வந்து அப்படியே ஹக் பண்ணுறா. ஏ, என்னடி போயிட்டு வந்துட்டியா? என்ன பேபி, யார் அது? என் ஃப்ரெண்டு தான். ஓ அப்படியா? அந்த சொன்னி ஆக்டர் ஜங்குக்கோட எக்ஸுண்ணா, அவனா? ஆமாம். இருந்தாலும் அவரை ரிஜெக்ட் பண்ணது இவனுக்கு கொஞ்சம் ஓவராக தெரியல. ஏ, உனக்கு எப்படி தெரியும் அவனை பற்றி? கொஞ்சம் பயமுட்றியா? தெரியும், அதான் சொல்லியிருக்கேல்ல. அவங்க யாருக்குமே
அவனை பற்றி தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவனே என்கிட்டே ஓப்பனாக சொன்னதில்லை. ஏன் இப்போ லவ் பண்ணுறேன்னு வந்து சொல்கிறான்னா என்ன? ஆமாம். ஓ ஆமாம், அப்போ ஒன்றும் இல்லாதவனாக இருந்திருப்பாரு. இப்போ பெரிய ஆக்டரு, அப்போ எல்லா ஃபேமும் அவனுக்கு கிடைக்கும்ல பார்ட்னர் ஆயிட்டா. பாய முட்டிகிட்ருக்கியா அப்படின்ட்டு அங்கே சைமன் தான் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். ஸோ இப்படி தாங்க பார்த்தோன்னா அவன் அப்படியே ரோடில் நடந்து போயிட்டே இருக்கான். ஸோ போயிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே தான் பார்த்தோம்னா அவங்க அம்மா அப்பா 2 பேரும் டிவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அவங்க அம்மா தான் வேகமாக ஓடி வராங்க. தயாங்கி வாங்கிட்டு வந்தேன் மலேசாமா அப்படின்ட்டு கேட்க அங்கே தாங்க அப்படியே பார்க்குற அவங்க அம்மாவை. என்னடா அப்படி பார்க்குறா, வாங்கிட்டு வரலையா? அம்மா அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சு தாங்க? சாரிம்மா, நான் வாங்கிட்டு வரல, மறந்துட்டேன், நாளைக்கு வாங்கிட்டு வரேன். அதுக்கா இவ்வளோ ஐஸ் வைக்கிற? ஆமாம், அதுக்கு தான் ஐஸ் வைக்கிறேன், நாளைக்கு வாங்கிட்டு வரேன். சரி, நாளைக்கு வாங்கிக்கலாம். சாப்பிட்டியா? இல்லை. போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நாளைக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்னடா பண்ணுற? பிடிச்சிருக்குமா அவனை ஹேக் பண்ணுறது எனக்கு? சரி பண்ணிக்கோ, நான் போகிறேன். போயிட்டு வா அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்ல தாங்க அப்படியே போயிடுறான். என்னடா இது, இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் புதுசாக இருக்குது. என்ன புதுசாக இருக்கான்? அவன் நேரம் மலையில் சாமான் வாங்கிட்டு வரலனா 4 தெருவு கேட்குற மாதிரி கத்திருப்ப. இப்போ என்ன கட்டி பிடிச்சி அனுப்புகிற? புள்ள சாரி இல்லை, ஏதோ நடந்திருக்கு. எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே, எப்போ போல இருக்கான். பெத்த புள்ள எப்போ எப்படி இருக்கான்னு அவனோட அம்மாவுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. போய் கொட்டிக்கோ. பெரிய பாசம் பாடி அப்படின்ட்டு அங்கே தாங்களோட அப்பா போக தாங்களோட அம்மா தான் அப்படியே நின்று போகிற தேங்காய் பார்த்துட்ருக்காங்க. ஸோ மேலே போன தேங்காய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கீழே வரான். வந்துட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க அவனோட மொபைல் தான் அப்படியே ரிங் ஆகுது. யார்? ஹலோ, நான் ஜங்குக். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லை, வீட்டுக்கு போட்டியா? இப்போ தான் வந்தேன். ஓ சரி, ஓகே, சாப்பிட்டுட்ருக்கேன், அப்புறம் பண்ணுறேன். ஓகே சாப்பிடு அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த காலை கட் பண்ணிடுறான். ஸோ கட் பண்ணிட்டு இந்த பக்கம் அப்படியே சாப்பிட. அம்மா எனக்கு போதும். 2 வயது தானே சாப்பிட்ட? நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், அதை மறந்துட்டேன். என்ன சாப்பிட்டு தான் மறந்துட்டியா? நல்லா இருக்கியா நீ? நான் ஓகே தான். சரி, நான் போய் தூங்குறேன். சரி போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல தாங்க இப்படியே எந்திரிச்சு போயிடுறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜங்குக்கா அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டுருக்கான். ஒரு மாதிரி மொபைலே பார்த்துக்கிட்டு. பட் எங்கள் கால் வரல. ஒரு வேளை தூங்கிட்டானோ? ஸோ அங்கே அப்படியே மொபைல் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணுறான் குட் நைட்டுங்கிற மாதிரி. ஸோ அதுக்கும் எந்த ரிப்ளையும் இல்லை. ஸோ ஜங்குக்கா அவன் படுக்க போய் போய் படுத்துக்கிறான். இந்த பக்கம் அப்படியே அந்த குட் நைட் மெசேஜே நோட்டிஃபைல பார்த்துட்டு தாங்க தான் உட்காந்துட்டே இருக்கான். உள்ளே போகுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. பட் ஏனோ அவனுக்கு போக தோணல. ஸோ அப்படியே மொபைலில் தூக்கி கவித்து வச்சுட்டு அவன் பாட்டுக்கு படுத்துக்கிறான். ஸோ இப்படியே கட் பண்ணி கீழே தான் அங்கே தேவங்களோட அம்மா அப்பா தான் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க டிவியை. அப்போ அகெயின் டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்க அவங்க அம்மா தான் போய்ட்டு அப்படியே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அட்டோ பாவி, என்னடா இது? எதுக்குமா கத்துற? ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இங்கே வாங்கங்க. ஏடியாச்சு, எது கத்துற? இங்கே பாருங்க, இவன் நல்லா ஊமை கொட்டானாட்ட இருக்கும்போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. எவனோ ஒரு பையனை கூட்டி வந்திருக்கான். கல்யாணம் பண்ணிட்டியாடா? குழந்தை வந்து இருக்கா என்ன? ஏமா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? அப்போ பண்ணலையா? எங்கே பண்ணலையாங்க வாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா பாட்டுக்கு போயிடறாங்க. டன் வித்யுமா அப்படின்ட்டு இவங்கி தான் அப்படியே வர்றான். ஆக்சுவலாக ஜிம்மன் தான் ஃபுல் ஃப்ளாட்டு அப்படியே ஷோல்டரில் சாய்ச்சி கூட்டி வந்திருப்பான்.
ஏடா அது யார் அந்த பையன் ஏடா கொஞ்சம் கூட்டிருக்க? இவன் என்னோட ஃப்ரெண்டு. ஐயோ உனக்காடா ஃப்ரெண்டா? எனக்கு நமக்கு நம்ம கனவு காண்றோமா? அதாண்டி எனக்கும் தெரில. எனக்கு இல்லை அடி வலிக்குதுரி. அப்போ கனவு இல்லைங்க. டே நீ ஆடா ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டி வந்திருக்க? ஏமா சும்மா போட்டு கலாச்சிட்டு இருக்கீங்க? இவனுக்கு ஒரு ரூம் வேணும். இந்த வீட்டில் இருக்கிறதே 3 ரூமு. எனக்கும் அப்பாவுக்கு ஒன்று, உனக்கு ஒன்று, தேங்க் ஒன்று. இப்போ இன்னொரு ரூம் வேணா நான் எங்கே போகிறது? சரி நான் என் ரூமில் படுக்க வச்சுக்கிறேன், நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன். என்னங்க அப்போ இந்த நாய் லவ் கூட பண்ணல போல இருக்கு. சே அப்படின்ட்டு அவங்க அம்மா கண்டுக்கவே இல்லை. மா என்னடா பசிக்குது சோலா படப்படுது. ஏம்மா எருமை கலந்த வயசாயிடுச்சு, இப்போ வரைக்கும் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லலை, கல்யாணம் படிக்கிறேன்னு சொல்லலை, கல்யாணம் பண்ணி வச்சாலே எதுக்கு துப்பு இல்லை, உனக்கெல்லாம் சோறு போடுறது கூத்துமா பட அப்படின்ட்டு அவங்க அம்மா படுக்க உட்காந்துக்க. எமோஷ்னல் டேமேஜ் இந்த வீட்டில் எவன் மறைக்கிறது இல்லை அப்படின்ட்டு யோங்கியா அப்படிப்படி ஜிமினை படுக்க வைக்கிறான். ஸோ அப்படியே லைக் படுக்க வைக்கும்போது ஜிமினோட செயினோட டாலரு அப்படியே லைக் யோங்கியோட ஷர்ட்டில் பட்டுருது. ஐயோ அப்படின்ட்டு இப்போ அப்படியே இதை எடுக்க ட்ரை பண்ணுறான். ஏன்டா அது எப்படி மாறிக்குச்சு, இப்போ எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு இருக்க. இப்போ லைக் ஜிமன் தான் இப்படி பக்கம் யோங்கி மேலே லைக் அப்படியே கையை போட்டு அப்படியே லைக் பிடிச்சி பக்கத்தில் படுக்க வச்சிடறான். ஏய் என்ன பண்ணுற? யோங்கி சாராங்கே ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. கியூட்டாக இருக்கானே. கிஸ் பண்ணலாமா? தப்பு அப்படின்ட்டு இப்படியே மெதுவாக அந்த செயினை எடுத்து விட. இங்கே ஆக்சுவலாக ஜிமன் வந்து லைக் யோங்கியோட அந்த கையில் படுத்திருப்பான். லைக் அந்த கையை அப்படி நீட்டி அந்த கையில் படுத்திருப்பான். ஸோ அங்கே யோங்கியா அப்படியே எடுக்க ட்ரை பண்ணுறான். அங்கே எடுக்க முடியல. ஜிமன் தலையெடு, நான் கை எடுக்கணும். எங்கே போகிறேனே, எதுக்கு என்னை விட்டு தள்ளி தள்ளி போகிற? ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தானே மீட் பண்ணிருக்கோம், எதுக்கு நீ தள்ளி தள்ளி போகிற? எங்க வா அப்படின்ட்டு லைக் அப்படி அவனோட செஸ்டில் சாஞ்சு ஹக் பண்ணிக்கிறான் ரொம்ப டைட்டா. ஹே ஜிமன் என்ன பண்ணுற? ஜிமன் என்னை விடு. ஜிமன் எதுக்கு நீ இப்படி இருக்க? சாமியார் மாதிரி ஒரு அழகான பையன் வீட்டில் உன்னை கட்டி பிடிச்சி பார்த்துட்டு இருக்கும்போது விடுன்னு சொல்கிறான். ஏ நீ 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 ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்க, என்னை விட நான் போக. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணேன் தான், ஆனால் எனக்கு சுய நினைவுலாம் இருக்கு. தெரியுது, கட்டி பிடிச்சா எல்லாமே சொல்லும்போது தெரிகிறதா? தெரிகிறது. தூக்கம் அது டிஸ்டர்ப் பண்ணாத. பண்ணல, தூங்கு அப்படின்ட்டு இப்போ அப்படியே தூங்க வைக்க. ஸோ இப்படியே லைக் வெளியே தான். இதுக்கு பேர் லவ் தானே? இருக்கும்னு நினைக்கிறேன்டி. கட்டி பிடிச்சி படுத்துருக்கான், காதல் இல்லாமல் வேற என்னவா இருக்கும்? என்னங்க ஃபைனலாக நம்ம பிள்ளையும் காதல் பண்ணுறான். இங்கே பாரு, இந்த சான்ஸை விடவே கூடாது. அவங்க 2 பேருமே பிரியணும்னு நினச்சாலும் நம்ம 2 பேரும் அவங்க 2 பேரும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆமாங்க, விடக்கூடாது. அவன் தான் என் வீட்டு மூத்த மருமக, நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்னங்க பண்ண போகிறோம்? தள்ளு அப்படின்ட்டு லைக் அந்த ரூம் டோரை வெளிலேருந்து லாக் பண்ணிடுறாங்க. என்னங்க என்ன பண்ணுறீங்க? அவனுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். ஏண்டி இந்த ரூம் டோரை ஒரு மாற்ற சொல்லி நானும் எத்தனை நாள் சொல்லிகிட்ருக்கேன், அதுவா லாக் ஆகிக்குது. என்னங்க அப்படின்ட்டு அங்கே அப்படியே லைக் அவங்க அம்மா அப்பா போக இந்த பக்கம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க தான் அப்படியே வந்து டோரை ஓப்பன் பண்ணுறான். என்னாச்சு? அப்பா, அம்மா. யாரா போட்டு வச்சது? அம்மா என்னங்க படம் நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. அந்த பாப்கார்ன் எடு, இந்தாங்க பிடிங்க. அம்மா அப்படின்ட்டு அங்கே இவங்க தான் கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் கண்டிக்காத மாதிரி அவங்க அம்மா அப்பா 2 பேரும் உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. பாப்கார்னு. ஸோ இப்போது தி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறோம். அங்கே
யாராவது? ஸோ பக்கத்தில் ஒரு பர்சன் ஃபேஸ் ஃபுல்லாக பிளாங்கெட் போட்டு கவர் பண்ணிட்டு அப்படியே படுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஜிமனா அப்படியே மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு மெதுவாக போயிட்டு அந்த பிளாங்கெட் எடுக்க அங்கே யோங்கி தான் அப்படியே தூங்கிட்டு இருக்கான். ஆயோம்மா யோங்கி பெட்டில் என் ட்ரெஸ்ஸு இருக்கு, அவன் ட்ரெஸ்ஸும் இருக்கு. யோங்கி சரங்கே இப்படி அழகான பையனை பெட்டில் காட்டு பிடிச்சிட்டு இப்படி சும்மா இருக்கேன். என்ன சாமியாரா? அடியாத்தி என்னடி பண்ணி வச்சிருக்கேன்? ஐயோ அப்படியே நைஸ் எஸ்கேப் ஆயிரும் அப்படின்ட்டு இப்போ ஜிமனா அப்படியே எந்திரிக்க போக அவனோட கைதான் லைக் அப்படியே வரமாட்டுது. இப்படியே பார்க்குறான். ஆக்சுவலாக யூங்கி தான் ஜிமனோட கையை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்திருப்பான். என்னடா அது? ஐயோ கை அப்படின்ட்டு அப்படியே எடுத்து விட்டு ட்ரை பண்ணேன். அங்கே யூங்கி தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். அது அது வந்து நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு புரியுது உனக்கு எதுவுமே புரியலைன்னு. புரிஞ்சிச்சா? அது நான் எப்படி இங்கே வந்தேன்? நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஓ அப்படியா? அது குடிச்சிட்டு பாரில் இருக்கும்போது மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா? எனக்கு நான் தலையெழுத்தா பாரில் குடிச்சிட்ருக்க யாரையோ என் வீட்டுக்கு கூட்டி வர்றதுக்கு? நான் உங்களோட ஜூனியரு, உங்களோட ஃப்ரெண்டு. அதனால யார் சொன்னான் என்னோட ஃப்ரெண்டுன்னு? அப்படி தானே இந்த அதானே உலக வழக்கம். வேற என்ன? லவ் யூ. நீங்கள் ஏதோ சொன்னீங்க, அது என் காதில். ஐ லவ் யூ. அது என்னோடய கேரக்டரை பற்றி உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதுக்கப்புறமா உன்னை பற்றி தேங்க்ஸ் சொன்னான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பார்க்காம உன்னை மெமரிஸ் மட்டும் அப்படியே மைண்டுக்குள்ளே இருந்துச்சு. நீ என்னை பார்த்தது, சிரித்தது எல்லாமே இந்த 5 வருஷமாக பெருசாகலாம் எதுவும் நான் கண்டுக்கல. ஆனால் நேற்று உன்னை பார்த்தப்போ எனக்கு தெரியல, எனக்குள்ள ஒரு ஃபீல். எனக்கு இந்த உள்ளே வச்சுக்கிறது அதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. நான் லவ் யூ தானே? நான் ஊட்டிக்கு போகணும், ஊட்டிக்கு போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சோட போக கதை திறக்க முடியாது. எதுக்கு? என்னாச்சு? அது வெளியே இருந்து லாக் ஆகிருக்கு. அது கடவுளே, இது வேறையா? வா அந்த உட்கார் அப்படின்ட்டு ஜிமனா அப்படியே போய்ட்டு உட்காடுறான். ஸோ இதை அப்படியே கட் பண்ணி மேலே பார்த்தோன்னா அங்கே தாங்கதான் நல்லா தூங்கிட்டு இருக்க அவனோட மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபை. ஸோ அப்போ அப்படியே மெதுவாக அவட ஐஸை ஓப்பன் பண்ணி லைக் பார்க்குறான். 8 மார்னிங். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி நைட்டு மீட் பண்ணலாமா? என் வீட்டுக்கு வந்துடுறியா? எனக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டு. ஓ ஓகே தென் ஓகே அப்படின்ட்டு அந்த டெக்ஸ்ட்டு அங்கே அப்படியே எண்ட் ஆகுது. புரியுதா? இட் இஸ் த ரியாலிட்டி. நேராக போய் குளிச்சுட்டு நேராக ஆஃபீஸ் போ அப்படின்ட்டு தாங்க எப்படியே இருந்துச்சு குளிக்க போயிடறான். ஸோ இப்படியே இதை கட் பண்ணி கீழே தான் எனக்கு திறந்து விட்ருவோமா? விட்டுரு இல்லைனா இதுக்கு மேலேயும் அவன் கண்டுபிடிச்சிடுவான். சரி அப்படின்ட்டு எப்படியும் அவங்க அம்மா தான் யுங்கிமா என்னம்மா கதவை தர என்ன பண்ணிகிட்ருக்க? வெளியே பூட்டி வச்சுட்டு போனீங்கல்ல, பூட்டி வச்சுட்டு போனது திறக்க தெரியாதா? யாரா பூட்டி வச்சது? நானா? திறங்க
என்னங்க கண்டுபிடிச்சிட்டான் தாராடி அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே பாடுறா இந்த டோர் இல்லை அப்பப்போ மக்கர் பண்ணுது. நானும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் மாற்ற சொல்லி, அதனால தான் மாற்றவே இல்லை. மாற்ற வேண்டியது கதவல்ல என் அம்மா அப்பா தான் நினைக்கிறேன். என்னடா போஸ்ட்டுக்கு இப்படி சொல்லிட்ட? ஆமாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் ஆண்டி. வணக்கம். ஐயோ நைட்டு ஃபுல்லாக எப்படி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா? ஜாலியாக இருந்தீங்களா? அது தூங்கிட்டோம். அது என்னம்மா கேட்குற? என்னடா கேட்டேன்? தப்பாவா கேட்டேன்? சாரி ஜிமன், எங்கள் அம்மா கொஞ்சம் அப்படி தான். சரி ஏதோ தப்பாக கேட்ட மாதிரி தான். நான் சாப்பிட்லாம். இல்லை ஆண்டி, நான் கிளம்பணும், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. என்ன மருமகனே, வீட்டுக்கு முதல் தடவையாக வந்துட்டு நீ பாட்டுக்கு சாப்பிடாம போகலாமா? மா என்னடா சொல்கிறான், தொட்டுகிட்டே இருக்கான். வாய மூடுமா போமா. என்னம்மா அப்புறம் மருமகனே மா அப்படின்ட்டு அவங்க அம்மா பாட்டுக்கு போக, அது என் அம்மா கொஞ்சம் குழந்த மாதிரி. தெரிஞ்சிச்சு, அவங்களுக்கு பிறந்த பிள்ளையா நீ? என்ன? ஒன்றும் இல்லை. சரி வீட்டுக்கு கிளம்பு, இல்லை நான் வந்து டாப் பண்ணுவேன். இல்லையே வேண்டாம், நான் வைக்கிறேன். நம்பர் கொடுத்துட்டு போ. எதுக்கு? லவ் பண்ணுறோம்ல, இனி டேட்டிங், சேட்டிங், வீடியோ கால் எல்லாமே இருக்கும். லவ்வா? யார் சொன்னா? லவ்லாம் கிடையாதே. ஏன்னா பக்கத்தில் வந்தால் பயந்துருவோமா? அது 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை லவ் பண்ணுறது உண்மைதான். இப்போது லவ்லாம் பண்ணல. அது எனக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்கான். ஓ அப்படியா? ஆமாம், எனக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்கான். சரி ஓகே, அப்போது உன் பாய் ஃப்ரெண்ட போயிட்டு ஒன்று சொல்கிறியா? என்ன சொல்லணும் அவன்கிட்ட போய்? இதை சொல்லு. என்ன பண்ணுற? நான் உனக்கு முத்தம் கொடுத்தத, அதுவும் மொத்தத்திலே கொடுத்தத, போயிட்டு உன் பாய் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு அப்படி முடி ஒரு மாதிரி பேட் பண்ண. அங்கே ஜிம்மன் தான் அப்படியே பார்க்குறான். அது கிளம்பு போகிற அப்படின்ட்டு அப்படியே எழுந்திரிச்சு குடுன்னு ஓடி போயிடுறான். சரி இப்போ அப்படியே மருமகனே என்ன இந்த பிள்ளை அவசரமாக ஓடுது? ஜிம்மன் தயாங்க எப்படி இருக்க? நம்ம வீடு தான், போய் சாப்பிடு போ. இவர் இங்கே என்ன பண்ணுறாரு? குட் மார்னிங் தயா. ஏன்னா ஒரே ரூம்லேருந்து வரீங்க? அண்ணா ஜிம்மன் எப்போ பார்த்தீங்க? எது நைட்டு தான் வா அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் இவங்க போக வெளியே தான் காட்டுறோம். ஐயோயோ ஹார்த்து, வந்துடு. ஆமாம், இது கனவா நினைவாடா? அப்போது இதுக்கப்புறம் நாங்கள் லவ்வர்ஸா? ஐயோ ஜாலியாக இருக்கே அப்படின்ட்டு மொபைல் எடுத்து பார்க்குறான். ஹாவ் அ நைஸ் டே. இன்றைக்கி ஃபுல்லாக நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன், நைட்டு ஃப்ரீ தான், என் வீட்டுக்கு நீ வந்துடு. நான் ஏன் வரணும்? வரமாட்டேன். வரலாமே, நான் தப்பி அப்படின்ட்டு ஜிம்மன் தான் அப்படியே குச்சி போயின்னுடுறான். ஸோ அதை கட் பண்ணி இந்த பக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் காட்டணுன்னா ஜங்குக்கு தான் அப்படியே லைக்கு அவனுக்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பக்கம் ஜிம்மன் தான் மார்னிங் மச்சான். மார்னிங்டா, எங்கே போனேன் எவ்வளோ நேரம்? ஐயோயோ அது ஒரு பெரிய கதை, நான் உனக்கு சொல்கிறேன். நாடாச்சு பிரேக் டைமில் சொல்கிறேன். எப்படி போய்ட்டுருக்கு ஷூட்லாம்? அது போகுது. அப்புறம் தாங்க என்னாச்சு? அப்புறம் பேசலாம். சரி இப்போ போ அப்படின்ட்டு இப்போ அப்படியே அங்கே ஜங்க் தான் ஷூட் போயிட்டுருக்க. இப்போ அப்படியே லைக் பிரேக் டைம் தான். என்னடாச்சு? அது அவன் நைட்டே கிளம்பி போயிட்டான். ஓ எதுவும் நடந்துச்சா? இல்லைடா, எதுவும் நடக்கலை. அவன் இப்போ வரைக்கும் என்கிட்ட ரீசனே சொல்ல.
ஏன் மச்சான், அவனுக்கு தான் என்னை பிடிக்கல. அப்புறம் எதுக்குடா அவ்வளோ பெரிய விஷயத்த எனக்காக பண்ணான்? ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டான்ல. யாருக்கு தெரியும், மேபி லவ்வா கூட இருக்கலாம். ஒருவேளை அவனுக்கு உண்மையில டேய், எனக்கு அவனை நேற்று பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஹார்ட் இல்லை, அப்படியே பீட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுச்சு. என்னோட கை காலம் அப்படியே ஷிவராக ஆரம்பிச்சிச்சுடா. அந்த ஃபீலு எனக்கு தெரில. ஆனால் அவனுக்கு அப்படி எதுவுமே இல்லைடா. இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கும் ஃபீல் ஆகிருக்கும். ஏன் உனக்கு என்ன கண்ணு நாலா பக்கமும் கடவுள் குத்துறியாரோ? எல்லாருக்கிட்டையும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே நீ பார்க்குறதுக்கு? மச்சான் டி, ஒரு வேளை தாங்கும் உன்னை லவ் பண்ணுறானோ என்னவோ? லவ் பண்ண சொல்லலாம்லடா. அது எதுவும் காரணம் இருக்கும். போடா, இப்படி தான் அப்போலேருந்து சொல்லிகிட்ருக்க. ஆனால் இப்போ வரையும் ஒன்றும் நடந்த மாதிரி தெரில. மச்சான், ஜிமினிக்கு பயமேன், ஜிமினி நம்மளோட கைவிடப்படாது, சரியா? சரி சொல்லு, நீ எங்கே போன? ஐயோ அத்தை கேட்காத மச்சான், திடீர்னு நான் கமிட் ஆகிட்டேன்டா. அதே கமிட் ஆகிட்டியா? ஆமாம் மச்சான், ஒரே நைட்டில் அம்பானி ஆவானுங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். ஆனால் ஒரே நைட்டில் கமிட்டான கதையை கேட்டிருக்கியா? இங்கேவா நான் சொல்கிறேன். அட பாவி, ஒரே ரூமில் ஒன்றா இருந்தீங்களா? ஆமாம் மச்சான், ஹீஸ் சச் அ ஜென்டில்மேன்ரா, ஒன்றுமே பண்ணல. சரி சரி மச்சான், கடவுள் என் வாழ்க்கையில் காதல்ங்கிற ஒளி இப்போ தான் ஏற்றுவான்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பிரகாசமாக இருக்குதுடா. பார்த்துடா, அணைஞ்சிட போகுது. ஏச்சி, அபசகனமாக பேசுகிறேன், அபசகனமா? வாயில் படுக்கோ. டேய் மூடுறா. சரி, இன்னைக்கு தாங்க வீட்டுக்கு டின்னர் கூப்பிடு. இல்லைடா, கூப்பிட்டேன், அவனுக்கு வேலை இருக்கான். ஓ சரி, நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துக்கிறேன்? ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜிம்மன் லைக் அப்படியே போயிடுறான். ஸோ இப்படி இதை கட் பண்ணி லைக் ஆக்சுவலாக அங்கே தாங்களோட வீட்டில் தான் காட்டுறான். என்னங்க என்னடி? நான் சொன்னேன் இல்லை, அவனுக்கு கண்டிப்பாக போய் தான் பிடிச்சிருக்கு. ஆமாண்டி, நாளைக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயே ஆகணும். இது வரைக்கும் இவன் கிச்சனுக்கு வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதான்டி எனக்கும் தெரியல. மகனே, என்னப்பா பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுற? கிச்சனில் வந்து துணியை துவைக்க முடியும், குக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு காமெடிங்க, சரிங்க, நான் சிரிச்சிட்டேன்டா. மா, என்னடா பண்ணிகிட்ருக்க? சமைக்கிறேன். எதுக்கு? அது எனக்கு ஜிமினை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். ஓ, என் மருமகனா? மா ஏம்மா? உண்மையை சொல்கிறா, லவ் தானே பண்ணுற, அம்மா கிட்ட எதுக்கிட்ட மறைக்கிற சொல்கிறா? ஆமாம், லவ் பண்ணுறோம். அந்த போய் லவ் பண்ணுறானா? ஆமாம். என்னங்க, கண்டிப்பாக இந்த பெட்டில் நான் தான் ஜெயிப்பேன். அதெல்லாம் இல்லை, நான் தான் ஜெயிப்பேன். நான் தான் சொல்கிறேன்ல, நான் தான் ஜெயிப்பேன். பார்க்கலாண்டி. என்ன பெட்டு, யார் ஜெயிக்க போகிறா? அதெல்லாம் சொல்ல முடியாது, சீக்ரெட்டா? ஆமாம், நான் கூட சொல்ல மாட்டேன். அது ஒன்றும் இல்லை, இன்றைக்கி சும்மா ஃப்ளிப்கார்ட் பார்த்துட்டு இருந்தேனா, அப்போ இல்லை ஒரு ஹை ஹீலு நல்லா ஒரு மாதிரி ரெட் கலரில் நல்லா இருந்துச்சு. அதை ஆர்டர். அது ஒன்றும் இல்லை, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னே 10 மாதத்தில் குழந்தை கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு நான் பெட் கட்டினேன். இல்லை எப்படி இருந்தாலும் 1 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பெட் கட்டினாரு. நான் தானே ஜெயிப்பேன். அதை விடு, எப்படி ரெட் கலரா நல்லா இருந்துச்சா? எனக்கு வாங்கி கொடுறா. என்ன, இதுதான் பெட்டா? ஆமாம். மா, நீங்கள் என்ன குழந்தையா? அது குழந்தை அப்படி பேசுமா? அதை விடு, எனக்கு வாங்கி கொடுப்பல்ல. கொடுக்க முடியாது. யோங்கி, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ட்டு அங்கே நம்ம யோங்கி டாம தான் யோங்கி பின்னாடியே போக, டே வாங்கி கொடுறா, நீ தானே ஆசை காமிச்ச. ஆர்டர் போட்டேன், நாளைக்கு வந்துடும். என் புள்ள தான் அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்படியே இருக்க சமைச்சதெல்லாம் அப்படியே சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே லைக் இந்த பக்கம் காட்டோன்னா, எதுக்குடா இவ்வளோ அவசரமா என்னை கூட்டு வந்துருக்க? எங்கே? அது ஒன்றும் இல்லை, இதை போடு, இதை மூடு, எல்லா மயிரையும் மூடு, மயிலோட தெரியக்கூடாது. ஏன்டா? இந்த கிளாஸை முதல்ல போடு, நல்லா முட்டை கண்ணு வச்சு எதை மூஞ்செல்லாம் 3 நாள் அந்த முட்டை கண்ணு வச்சு கண்டுபிடிச்சானுங்க. மூடாத. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன் மச்சான், உன் கண்ணில் உள்ள அந்த உருண்டை வளர ரயில் தண்ணி ஊற்றுவியா என்ன?
கலாய்காத. கலாயில மச்சான், ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட்டு. அது எப்படிடா உன்னோட கண்ணி மட்டும் அப்படியே புஜ்ஜிக்கு கொல்லிக்கு மூலின்னு தா அசிங்கமாக கேட்டுருவேன். ஓ, இதே வேறு யாராவது சொன்னோம் அப்படியே ரசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் சொன்னேன் அப்படி இது எச்சி வா எனக்கு வா. ஏய் எங்கடா, யார் வீடு இது? வாயை மூடின்னு வரணும். இங்கே பாரு, இதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான். இன்னைக்கு நைட்டு ஓ வாழ்க்கையில் இந்த ஜிமன் விலைக்கு ஏற்றி வைக்கிறான். சங்க கரண்ட்டாக அப்படியே ஆஃப் ஆக, ஸ்ட்ரீட் லைட்டு மொத்தமாக ஆஃப் ஆகி அந்த இடமே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. தெரிஞ்சிச்சுடா, வாழ்க்கையில் எவ்வளோ அழகா ஒளியை தைக்க போகிறேன்னு இவளுந்து தெரிஞ்சிச்சு. சரி, அப்போ எது அப்போ அபசகுணம் எல்லாமே நல்ல சகுனம் தான் வா அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக்கு ஆன்ட்டி ஆன்ட்டி அப்படின்ட்டு அங்கே ஜிம்மந்த கதவை தட்டிகிட்ருக்க அப்படின்ட்டு இப்போ அந்த டோரை அப்படியே ஓப்பன் பண்ண கரண்ட்டாக அப்படியே சட்டுன்னு வந்துடுது. யாரு? ஆண்டி, நான் தான் ஜிமன். நீ சரி, இவன் யாரும் முகமூடி கொள்ளக்கார மாதிரி இப்படி வந்திருக்கிறான்? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, சில பல பிரச்சனைகள்னால என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா? ஆமாம் ஆண்டி. வேர்க்கலை சாப்பிட்றியா? கொடுங்க ஆண்டி அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் ஜிம்முன்னு ஜங்குக்குன்னா உள்ளே வராங்க. டே யார் விடுறாது? அச்சா உன் பாருங்கால மாமியாரா? என்னடா சொல்கிற? தாங்கூட அம்மா. டே லூசு பாரு, இங்கே என்ன கூட்டி வந்தா? எல்லாம் ஒரு காரணமாக தான். என்ன வந்து குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஆண்டி, இந்தாங்க இதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது. எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? பட் பரவாயில்ல, ஆப்பிளா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஆண்டி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியா? என்கிட்ட பேசுகிற எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. நீ என் வீட்டுக்கு மருமகன் அதுக்கப்புறமா உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன். தெரியுது ஆண்டி, நீங்கள் சொல்கிறதுலே தெரியுது. நானே மச்சான் என்ன புண்ணியம் பண்ணமோ தெரில உங்கள் வீட்டுக்கு மருமகனா வர. நீ சரி, உன் மச்சான் யாரு? டேய் போய மூட்றா. அது மச்சானா மச்சான். ஹாய் ஜமன். ஹாய் யுங்கி. டயத்துக்கு வந்துட்ட? அது வந்து இது யாரு? அது என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஜங்குக்? என்ன ஜங்குக்கா? ஸோ இப்படியே லைக் ஆஃப்டர் 10 மினிட்ஸு அங்கே ஜங்குக்கா அவனோட ஃபேஸில் உள்ள மாஸ்க்கு லைக் கேப் எல்லாத்தையுமே கழட்டிட்டு சோஃபாவில் உட்காந்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு சார் தேவங்களோட அம்மா, அந்த பக்கம் தேவங்களோட அப்பா. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்கள் நடித்த ஃபஸ்ட்டு படம். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட படத்தை எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துருவேன் தெரியுமா? நான் உங்களோட ஃபேஸ் அதை தொட்டு பார்த்துக்கலாமா? ஐயோ வலி கொலின்னு அப்படியே இருக்கீங்களே. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா, இது உங்களோட 20வது படம். இதையும் நான் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டேன். உங்களை பற்றி எந்த நியூஸ் வந்தாலும் அப்படியே கற்றுக்கிச்சு வச்சுக்குவேன். அது தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டிலாம் இல்லை, பார்க்குறதுக்கு வேணா நான் கொஞ்சம் அது வயசு வேணா இருக்கும், ஆனால் நான் பார்க்குறதுக்கு ஆண்டி மேலே இருக்க மாட்டேன். அது தேங்க்யூ. என்னடா அது மச்சா ஃபேன் மூமெண்ட் மச்சா, என்ஜாய் பண்ணு. நான் கூட நினச்சேன் பரவாயில்லையே மருமகனுக்கு ஃபேனு மாமியாரா மச்சான். கிளி ஏன்டா அப்படி உசுரப்பாங்க? நான் கூட உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா? நீங்களுமா? ஓகே சாங்க. நம்ம யூன்மன் 2 பேரும் தான் பார்த்து சிரிச்சிட்ருக்கேன். ஸோ இப்படியே கட் பண்ணி லைக் டேபிளெலாம் உட்காந்துட்ருக்காங்க எல்லாரும். ஆண்டி சொல்லு ஜிமனா, அது நம்ம தயாங்க எங்க? ஸோ அங்கே ஜங்குக்கா அப்படியே பார்க்குறான். தயாங்கா அவன் மேலே தூங்கிட்டுருக்கான். என்ன தூங்கிட்டுருக்கானா? அப்போது ஒர்க் போலையா? ஒர்க்கா? அவனுக்கு டெய்லியில் மட்டும்தான், நைட்டில் கிடையாது. ஓ அப்படியா? சரி, ஓகே ஓகே. ஆண்டி நம்ம வேணா அங்கே போயிட்டு இந்த பட்டை பற்றி பேசலாமா? நேற்று பார்த்தேன். நேற்று நீ பார்த்தியா? நான் அதுக்கு முதல்ல பார்த்துட்டேன். இதில் கதை இருக்கே பா, அப்படி இருந்துச்சு தெரியுமா? வாங்க போய் பேசலாம் அப்படின்ட்டு ஜிமினா தான் அங்கே ஒரு மாதிரி கண்ணை காட்டிட்டு லைக் தாங்களோட அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் இவங்கியா ஜங்கு என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்லை நத்திங். அது
தாங்க பார்க்கணும். தாங்க அதோ லெஃப்ட் சைடில் இருக்குல்ல அந்த ரூம். தேங்க்ஸ் யோங்கி. அப்படின்ட்டு அங்கே யோங்கியா அப்படியே உட்காந்துருக்க சங்குக்கா இப்போ அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு வர்றான். ஸோ அங்கே வந்துட்டு அந்த ரூமை லைட்டாக ஓப்பன் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த ரூமே ஒரு மாதிரி பிங்க் லைட்டு ஒரு ஒயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு ஒயிட் கலர் பெட்டு, அங்கே அந்த ஒயிட் பிளாங்கெட்டு ஒயிட் பில்லோவுக்கு நடுவில் ஒரு மாதிரி க்யூட்டாக படுத்து தூங்கிட்டு இருக்கான் தான். இப்போ ஜங்குக்கா அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அப்படியே தாங்க மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். ஆக்சுவலாக அவன் பிளாங்கெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணாமல் ஒரு கால் ஃபுல்லாக வெளியே இருக்குது. அவன் குட்டியாக ஒரு பிளாக் கலர் ஷார்ட்ஸு போட்டுருக்கான். மேலே ஒரு ஒயிட் கலர் பனியை ஒரு குப்புற படுத்து புள்ள தூங்கிட்டு இருக்கு. ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டு உனக்கு இங்கே நிம்மதியாக தூக்கம்? பரவாயில்ல, அப்போ விட இப்போது நல்லா தான் இருக்கு. ஸோ அப்போ அப்படியே மெதுவாக திரும்பி படுக்கிறான். எங்கள் ஜங்குக்கா அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஒரு மாதிரி அவன் லிப்ஸ் எல்லாம் பவுட் பண்ணிட்டு அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். ஸோ இப்போ மெதுவாக பக்கத்தில் உட்காந்து அங்கே தேவங்களோட ஹேரை தான் ஒரு மாதிரி எடுத்து விடுறான். ஹே நீயா அப்படின்ட்டு தாங்க இப்படி வேகமாக எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறான். பேனிக் ஆகாத, நான் தான். ஹே இது என் வீட்டு பெட்ரூமு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா காற்று வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். காத்தா? ஹே அது அம்மா அண்ணா எப்படி எப்படிங்க வந்தா? ஸோ ஆஃப்டர் 5 minutes அப்படியே 2 பேரும் பெட்டில் உட்காந்துட்ருக்கானுங்க. அந்த பக்கம் தாங்க அவனோட பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மண்டையை மட்டும் வெளியே விட்டு திருன்னு முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கா தாங்க ஃபேஸ் பண்ணாமல் வாழை பார்த்து அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஜங்குக் இதுதான் அவனோட நைட் ஷிஃப்ட் இல்லை? அது திடீர்னு சேஞ்ச் ஆகிடுச்சு, அதான். ஓ, எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணுற? அவாய்டா? இல்லையே, நானும் அவாய்ட் பண்ணல. அசிங்கமாக நடிகாத்தேன், கேவலமாக இருக்கு. அது ஆமாம், என்னால் ஒன்றும் பார்க்க முடியல, ஃபேஸ் பண்ண முடியல, ஸோ அவாய்ட் பண்ண. ஏன், என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணது இப்போ இல்லை, அப்போது அது 2 பேருமே. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு ஈஸியாக பேசுகிற, பட்டு என்னால் ஸோ அதான் அவாய்ட் பண்ணேன். புரிஞ்சுட்டு போயிடுவேன்னு நினச்சேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி போனேனே, அதே மாதிரியா? ஆமாம், நீ என்ன நினச்சிட்ருக்க? அன்றைக்கி நீ பேசிட்டு போனதுக்கப்புறமா உன்னை அப்படியே விட்டது, நீ பேசுனதெல்லாம் கரெக்டு, என்னை விட்டு போயிடுண்ணா. கிடையாது, எனக்கு உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு இருந்துருச்சு, நீ என்னை புரிஞ்சுப்பான்னு இருந்துருச்சு. ஆனால் 5 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ வரையும் ஒரு மயிலும் நடக்கலை. இப்போ தோண்டு நான் அன்றைக்கி ஏன் அப்படி பண்ணேன்னு. அன்றைக்கி நீ அப்படி பேசிட்டு போகும்போதே இழுத்து வச்சு 4 செவ்விலே விட்டு என் பக்கத்துலேயே வச்சுருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். அது வேற என்ன, அம்மா நல்லா கீழே இருப்பாங்க, நம்ம இப்படி மேலேருந்து பேசினா தப்பாக நினைப்பாங்க. போகலாம். எங்கே போகிற, உட்காரு அப்படின்ட்டு அங்கே தாங்க வந்திருக்க கைப்பிடிச்சி உட்கார வைக்கிறான். எனக்கு ஆன்சர் சொல்லாமல் உன்னால் எங்கேயும் போக முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என் கேரக்டரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் திடீர்னு அது ஏன் பிடிக்காமல் போச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. அதோட ரீசனையும் தேடி தேடி அலைஞ்சிட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. ஒழுங்காக சொல்லிட்டு இப்போவே நீ போ. உன் கையை இதுக்கப்புறமா நான் பிடிக்கவே மாட்டேன். அதான் ரீசன், எனக்கு உன் கேரக்டர் பிடிக்கல, அவ்வளோதான். அவ்வளோதானா? அன்னைக்கு எதுக்கு எனக்கு அவ்வளோ பண்ண? எதுக்காக எனக்கு அன்னைக்கு நீ அவ்வளோ பண்ண? அந்த டேட்டை கூட மறக்காமல் எதுக்கு சேவ் பண்ணி வச்சுருக்க? அப்போது
இதெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கணும் சொல்லு. அன்னைக்கு நான் அவனுக்காக பண்ணல. ஜெமன் வந்து என்கிட்ட கேட்டார், அதான் பண்ணேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓ தா ஜெமன் வந்து அன்றைக்கி உங்ககிட்ட கேட்காம இருந்தாலும் நீ அதை பண்ணியிருப்பத்தான். எனக்காக நீ பண்ணியிருப்ப. கிடையாது, நான் அதை உனக்காக பண்ணல. அவர் வந்து என்கிட்ட கேட்டார், அதனால பண்ணேன். சரி சரி சரி, எல்லாத்தையும் விட்டுரு, எல்லாத்தையும் மறந்துடலாம். எல்லாத்தையும் மறந்துடலாம். இப்போது நான் அதிகமாக கோவப்பட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் அமைதியாக போயிடுவேன். மொத்தமாக சேஞ்ச் ஆகிட்டேன். யாரையும் அடிக்க மாட்டேன். பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் பல்ல காட்டுறேன். மாறிட்டேன். சொல்லு, இப்போ என்ன மாதிரி ஒரு பையனை நீ லவ் பண்ணுவியா? அது முடியாது. ஒரு தடவை உடைச்சு போனது மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது ஜங்குக். இங்கே உடஞ்சி போனதே அந்த கண்ணாடி கிளாஸ் கிடையாது, என் ஹார்ட்டு. அதான் சொல்கிறேன், வேண்டாம். அது மறுபடியும் உடைக்க எனக்கு விருப்பம்ல. போ. பாரு, இப்போது என் கேரக்டரு மொத்தமாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போவும் உனக்கு எனக்கு பிடிக்கலன்னா அதுக்கு ரீசன் வேறு தானே. சொல்லுத்தேன், உனக்காக நான் எல்லாத்தையும் மாற்றிக்க தயாராக இருக்கேன் தேவன். சத்தியமாக எல்லாத்தையுமே மாற்றிக்கிறேன். இந்த கேரக்டர் கூட உனக்காக நான் மாற்றிக்கிட்டேன். நீ ரொம்ப பெரிய இடத்துல இருக்க. உன்னோட கெரியர் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணி தயவு செஞ்சதை கெடுத்துக்காத. உனக்குன்னு அவனோட ஃபேன்ஸ் அவனை சப்போர்ட் பண்ண அவ்வளோ பேர் இருக்காங்க. ப்ளீஸ் ஜங்கு, எதையுமே கெடுத்துக்காம, தேவையில்லாத போட்டு மனசை குழப்பிக்காம சந்தோஷமாக இருக்க வழியை பாரு. என்னை சுற்றி 100 பேர் இல்லை, 1000 பேர், கோடி பேர், அதுக்கு மேலே இருக்காங்க. ஆனால் என் மனசை தேடுறது ஒன்றை மட்டும்தான்டா. அவனுக்கு புரிய மாட்டுது. உனக்கு புரியலையா? நான் தான் சொல்கிறேன்ல, போ ஃபஸ்ட்டு வெளியே. இதுக்கு மேலே கெஞ்ச முடியாதான். எப்பாரு, இதுக்கு மேலே என்னால் மட்டும் இல்லை, யாராலையும் இறங்கி வந்து பேச முடியாது. இப்போ என்ன சொல்ல வர? என்னை லவ் பண்ண முடியுமா, முடியாதா? இதுக்கு பேர் லவ். ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிறதுக்கு பேர் லவ் இல்லை. அங்கே ஜங்குக் தான் அப்படியே அவனோட ஹேண்ட் எடுத்து வாலில் பஞ்ச் பண்ணுறான். என்ன பண்ணுற? ஃபோர்ஸ் பண்ணுறேனா? இப்போ கூட நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன்ல. இதுக்கப்புறம் உன் மூஞ்சிலே முழிய மாட்டேன்டா. எனக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்குல்ல, எனக்கு மட்டும்தான் இருக்கு. உன் மூஞ்சில் முழிச்சா எனக்கு ஏன்னு கேளு அப்படின்ட்டு ஜங்குக்கா எப்படியும் அந்த டோரை ஓப்பன் பண்ணா. இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்தாலும் கண்டிப்பாக நான் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு போக இங்கே தான் ஒரு மாதிரி டியரியஸில் போகிற ஜேகே பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படி லைக் தாங்க்கு தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ இப்போது அங்கே லைக் கேண்டீனுக்கு தான் தாங்க அப்படியே சாப்பிட போயிட்டுருக்கான். ஸோ போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு பார்க்குறான், எங்கேயுமே பிளேஸ் இல்லை. ஓய் தேங்கு இங்கே வா. வர அப்படின்ட்டு தாங்க தான் போயிட்டு அப்படியே பக்கத்தில் ஜிமின் பக்கத்தில் உட்காடுறான். ஜிமினா அவன் சாப்பிட்டுருக்கான். என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்துருக்க? அது கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருந்துச்சு, அதை முடிக்காமல் வந்துட்டான். அதான் இப்போ முடிச்சுட்டு வர லேட் ஆகிடுச்சு. ஓ அப்படியா? யாரை தேடுற? இல்லை அது ஜங்குக்கையா? அது அவனுக்கு நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல, அதான் ப்ராக்டிஸ் போயிட்டான். ஓ அப்படியா, சரி. அப்புறம்
எப்படி இருக்க? ம் நல்லா இருக்கேன். அது நான் உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கலாமா? என்ன கேளு கேளு. அவரை பற்றி. யாரை பற்றி? சீனியர். ஓ, என்ன கேட்கணும் கேளு, சொல்கிறேன். அது இப்படி கேட்குறது தப்பு தான். ஆனாலும் ஒருத்தவங்களுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். அப்படி பார்த்தா அவரோட கேரக்டரு எனக்கு பிடிக்காமலாம் இல்லை, எனக்கு பிடிக்கும். பட் இருந்தாலும் அவர் கூட நீங்கள் இருக்கீங்கள்ல, கொஞ்சம் சொல்லலாம்ல. இவ்வளோ கோவப்பட்டா அது நல்லதுக்கு இல்லையே. ஸோ அங்கே சாப்பிட்டதை அப்படியே வச்சுட்டு ஜிம்முந்தான் தாங்க பார்க்குறான். ஐயோ, எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா? இல்லை, எனக்கு புரியுது. ஆஸ் அ ஃப்யூச்சர் லைஃப் பார்ட்னராக உனக்கு தோன்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் இதை நீயும் நானும் நினச்சா மாற்ற முடியாது. அவன் வேற. என்ன சொல்கிறீங்க? இதை அவன் என்கிட்ட சொல்லவே 2 வருஷம் எடுத்துக்கிட்டான். இப்போ நான் இதை உங்ககிட்ட சொல்லாமா வேணாமா எனக்கு தெரியல. அவனுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். நீ அவன் லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா அவன் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டான். அதனால் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு அங்கே ஜிம்மன் தான் சம்திங் ஏதோ தான்கிட்ட சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அங்கே அதுக்குள்ளே அதாவது ஜிம்மின் சொல்கிற கொஞ்சம் விஷயத்த நம்ம விஷுவலாக பார்க்கலாம். அங்கே லைக் ஒரு ஸ்கூல் தான். ஒரு சின்ன பையன் அப்படியே உட்காந்துட்ருக்கான். சுற்றி வர நிறைய பேர். அங்கே ஒரு டீச்சர் தான் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு முன்னாடி நிற்க அவன் எதாச்சும் விஷ் பண்ணுறான். சரி, இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று கேட்க போகிறேன். சின்ன குழந்தைங்களா இருக்க நீங்கள் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகலான்னு சொல்லிட்டு இப்போவே முடிவு பண்ணாதான் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறமா அதை நீங்கள் பண்ண முடியும். சொல்லுங்கள் பார்க்கலாம், பெரிய ஆள் ஆனதுக்கப்புறமா யார் யார் என்னென்ன ஆக போகிறீங்க அப்படின்ட்டு அங்கே இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த டீச்சர் தான் ஒரு மாதிரி ஹம்பிளாக ரொம்பவே அழகாக கேட்க அங்கே இருக்க குழந்தைங்களா அப்படி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. லைக் ஆக்சுவலாக அது ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி. ஸோ அங்கே இருக்கவங்க தான், நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், நான் போலீஸ் அப்பா மாதிரி ஆக போகிறேன் அப்படின்ட்டு ஒரு குழந்தைங்களும் ஒன்று சொல்ல அங்கே ஒரு பையன் மட்டும் அப்படியே எழுந்திருக்கிறான். எந்திரிச்சிட்டு நான் ஆக்டர் ஆகணும் அப்படின்ட்டு சொல்ல அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. ஓ, ஆக்டர் ஆகணுமா? ஆமாம், ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறான். ஸோ இப்படி இதை கட் பண்ணி ஒரு 5th ஸ்டாண்டர்டு சேம் அதே கொஸ்டின் அங்கேயும் இந்த பையன் நான் வந்து ஆக்டர் ஆகணும், ஆக்டர் ஆகி பெரிய பெரிய செலிப்ரிட்டி ஆகணும் அப்படின்ட்டு சொல்ல அங்கே இருக்க எல்லாருமா அப்படியே சிரிக்கிறாங்க. ஸோ பக்கத்தில் இருந்த பையன் மட்டும், நீ அதை எத்தையுமே பார்க்காத, நீ ஆக்டர் ஆக, நம்ம ஆகிறோம், அவ்வளோதான், உட்காரு அப்படின்ட்டு சொல்ல அந்த பையனா ஃபேஸில் ஒரு ஸ்மைலோட அப்படியே உட்காந்துக்கிறான். ஸோ இப்படியே கட் பண்ணி அவனோட மிடில் ஸ்கூலு. ஸோ அங்கேயும் அப்படியே லைக் அப்போ தான் போய்ட்டு புதுசாக ஜாயின் பண்ணேன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். சேம் அதே சார் வந்துட்டு லைக் கேட்குறாங்க, உங்களோட ஆம்பிஷன் எல்லாமே என்னன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து ஆக்டர் ஆகணும், கண்டிப்பாக நான் ஒரு பெரிய ஆக்டர் ஆவேன் அப்படின்ட்டு சொல்ல அங்கே இருக்க எல்லாருமே ஆக்சுவலாக கொஞ்சம் பேர் என்கரேஜ் பண்ண கை தட்டுறாங்க, கொஞ்சம் பேராக ஒரு மாதிரி பார்த்து கெக்கப்போன்னு சிரிச்சிட்ருக்காங்க. அங்கே ஆக்சுவலாக நிற்கிறது ஜங்குக் தான். அவனுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. ஸோ அப்போது, பெட்ரா, நமக்கு தான் தெரியும்ல, நீ ஆகுவ, அவ்வளோதான் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கவன் தான் அவனோட கையை பிடிக்க அங்கே ஜங்குக் தான் சட்டலான ஸ்மைலோட அப்படியே உட்காடுறான். ஸோ அங்கே சாரா அந்த முடிச்சுட்டு போனப்போ லைக் அங்கே இருக்க கொஞ்சம் கேங் மெம்பர்ஸு லைக் அப்படியே இங்கே ஜங்குக் கிட்ட தான் வராங்க. டே, நான் சொன்னா ஆக்டர் ஆக போறியா? யாரு, நீயா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அங்கே போட்டு ஜேகே புள்ளி பண்ணான். ஆக்சுவலாக ஜேகேக்கு அவ்வளோலாம் எதிர்த்து பேச வராது, அவன் எதுலாம் எதுவுமே பேச மாட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூல்லையே அந்த கேங் கொஞ்சம் ரிச்சான கேங்கு. ஸோ அதனாலேயே அவன் எதுவுமே அவ்வளோ பேசிக்க மாட்டான். பட் அந்த பசங்க ஜங்குக்கை போட்டு செம்மையாக புள்ளி பண்ணுவாங்க. ஜங்கு மட்டுமான்னு கேட்டால் கிடையாது, அவன் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவனோட நேம் மின்ஹோ. லைக் எப்போவுமே இவங்க 2 பேரும் தான் ஒன்றா இருப்பானுங்க. ஜங்குக்கு எப்பப்பெல்லாம் லோவாக ஃபீல் பண்ணுறானோ அப்போ எல்லாமே மின்ஹோ தான் கூடவே இருப்பான். ஸோ அங்கே மின்ஹோவையும் ஜங்குக்கையும் தான் போட்டு ஒரு மாதிரி ரொம்ப புள்ளி பண்ண இவனுங்களா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. இப்படியே டேஸ் எல்லாமே பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன் டே வந்துட்டு லைக் இங்கே மின்ஹோ தான் வேகமாக ஓடி வரான். டே ஜங்கா,
என்னடா எதுக்கு இப்போ அவசரம் ஓடி வர்ற? அது ஒன்றும் இல்லை, இங்கே பார்த்தியா? ஏடா இது? டேய், நாளை கழிச்சு இதோ அங்கே ஒரு ஸ்டேடியம் இருக்குல்ல, அங்கே ஒரு ஆடிஷன் நடக்க போகுது. அதுக்கு யார் வராங்கன்னு தெரியுமா? வேர்ல்டு பெஸ்ட்டு டேரக்டரு. ஏடா சொல்கிற? ஆமாம், இங்கே பாரு, கிடைக்கிற வாய்ப்பை நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். அதனால் நீ என்ன பண்ணுறனா, நாளை கழிச்சு அந்த ஆடிஷனுக்கு போகிற. டேய், அம்மாவுக்கு தெரிஞ்சு என்னை உரிச்சிடும், உனக்கே தெரியும்ல. டேய், உன் அம்மா சார் டீச்சர் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ போகிற, அவ்வளோதான். டேய், அது ரொம்ப தூரத்தில் இருக்குடா. நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ணாலே எனக்கு காசு வேணும். அது மட்டும் இல்லாமல் போட்டுக்க நல்ல ட்ரெஸ்ஸு கூட இல்லை. நான் என்னடா பண்ணுறது? இங்கே பாரு, இன்னைக்கு ஈவினிங் என் வீட்டுக்கு நீ வந்துரு. எதுக்குடா? என் வீட்டுக்கு நீ வந்துரு, அப்புறம் வீட்டில் வச்சு பேசிக்கலாம் அப்படின்ட்டு இப்படியே கட் பண்ணு. ஈவினிங் மின்ஹோவோட வீட்டில் தான் காட்டுறோம். என்னடா பண்ணுற? இது நல்லா இல்லை. இது ஜாங்கா, இது எப்படி இருக்கு? டேய், ஓன் ட்ரெஸ்ஸு. என்னடா ஓன் ட்ரெஸ் எடுத்து பேசிட்டு இருக்கா? இங்கே பாரு, இதான் போடுறேன், பக்காவாக இருக்குது. இங்கே பாருறா, இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த உன்னோட ஆக்டிங் திறமையை தயவு செஞ்சு அங்கே நல்லா காட்டி எப்படியாவது உன்னை கலாய்க்கிறவங்க மூஞ்சிலாம் நம்ம கறியை பூசணும், சரியா? சரி. அப்புறம் இதில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, இதையும் வச்சுக்கோ. டேய், என்னடா பேசுகிற? அமௌண்ட்லாம் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் தேவை இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். சார் எவ்வளோ சேவ் பண்ணிச்சோமே எனக்கு தெரியும், அதெல்லாம் பத்தாது. இதை வச்சுக்கோ. டேய், எதுக்குடா இதெல்லாம்? வேணடா மீனோ. நான்டா என்கிட்ட தானே வாங்குற, யாரோ மாதிரி பேசிகிட்டு இருக்க? டேய், நீ ஒன்றில் ஜெயிச்சனா அதில் நான் ஜெயிச்ச மாதிரி, புரியுதா? நீ பண்ணுற, அவ்வளோதான் அப்படின்ட்டு அங்கே மின்ஹோ தான் லைக் அவனோட கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்ஸு ப்ளஸ் மணின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கொடுக்க, ஜங்குக்கா அப்படியே பார்க்குறான். என்னடா அழுவுறியா என்ன? யாரால் தான்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் இதுக்கு அழுக போகிறேன், அதான் தச்சுமைப்பா. இங்கே பாரு, ஃபைட்டிங் ஃபைட்டிங் அப்படின்ட்டு ஜங்குக்கா அப்படியே போகிறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கூலு ஒரு மாதிரி ரொம்பவே ஜங்குக்கு எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு மாதிரி அப்படி தான் போயிட்டுருக்கு. மினுவோ கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். மினுவும் ஒரு மாதிரி அவன் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ த நெக்ஸ்ட் டே அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் தான், டே நான் போயிட்டு வரேன்டா மச்சான், பார்த்து பத்திரமா பண்ணு, சரியா? அப்புறம் நேற்று கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுல அந்த மார்பிள் கேங்கோட, நீ வந்து கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோ. அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்க மச்சான், நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணானுங்கன்னா பண்ணி விட்டுருக்காது. நான் பார்த்துக்கிறேன்டா, அது எதையுமே நீ மைண்டில் எடுத்துக்காத. இங்கே பாரு, நீ போகிற, ஜெயிக்கிற, அவ்வளோதான். பாய் மச்சான் அப்படின்ட்டு ஜங்குக்கா அப்படியே மினுவா ஹக் பண்ணிக்கிறான். ஐய, என்னடா பண்ணுற, குழந்தையா நீ? தேங்க்ஸ்டா, நல்ல வேலை இந்த சூரியவம்சம் படத்தில் வர சரத்குமார் மாதிரி கீழே எதையும் போட்டு ஆசீர்வாதம் வாங்காமல் இருந்தே. டேய், நான் என்ன உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்? அது எப்போவுமே என்கிட்ட இருக்குமே. சரி நல்லா பண்ண. அப்படின்ட்டு அந்த ட்ரெயினில் ஜெயிக்கிறான், லைக் அப்படியே போகிறான். ஸோ இப்படியே லைக் மின்ஹோவா அவன் பாட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு தான் வரான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கா அங்கே போயிட்டு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறான். அவனுக்கு எத்தனை நாள் ஆக்டிங்கிறது ஜஸ்ட் வேர்டு கிடையாது, அவனுக்கு அது அவ்வளோ பிடிக்கும். இந்த ரத்தம் நாடி எல்லாத்துலேயும் அவ்வளோ ஊறி போயிருக்கும். ஸோ அப்படி அவன் அவ்வளோ அழகாக அங்கே பர்ஃபார்ம் பண்ண அங்கே இருந்த டேரக்டருக்கு ஜங்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அவனை அங்கே ஒரு மாதிரி ஒரு நல்லா மோட்டிவேட் பண்ணி பேசிகிட்டு இருக்க அவனுக்கா அங்கே அவ்வளோ சந்தோஷம். அவனோட மைண்டு ஃபுல்லாக மினுவோ கிட்ட தான் இருக்குது. மினுவோ எப்படியாவது பார்த்து சீக்கிரமாக அவனுக்கு சொல்லணும். ஸோ அப்படியே தான் இருக்குது. ஒரு வழியாக அங்கே எல்லாமே முடிச்சுட்டு கையில் அந்த டேரக்டர் கொடுத்த ஒரு லெட்டரோட அவன் அவ்வளோ அவசரமாக ட்ரெயின் பிடிச்சி வேகமாக லைக் வீட்டுக்கு தான் போகிறான், அவனோட வீட்டுக்கு. ஸோ வீட்டில் போயிட்டு பார்த்தா அவங்க அம்மா அப்பா தான் லைக் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க ஹாலில். அம்மா, மினுவா எங்கம்மா? ஜங்குக், எங்கப்பா போனேன்? அம்மா எனக்கு கொஞ்சம் வெளியே ஒர்க் இருந்துச்சு, அதான் போயிட்டேன். மினுவா எங்கம்மா? அது அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் சைடில் பார்த்தா அங்கே மினோவோட ஃபோட்டோ தான் இருக்குது. அதுக்கு இந்த மாலையெல்லாம் போட்டு விளக்கெல்லாமே ஏற்றி வச்சுருக்காங்க. மா, என்னம்மா இது? அது ஸ்கூல்லேருந்து மாடியில் கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டான்டா. மா, என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாண்டா, அப்படிதான் ஸ்கூலில் சொல்கிறாங்க. அவனுக்கே தெரியும்ல அவன் அப்படிப்பட்ட பையனா. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலடா.
போய் கூட இல்லை என்னால் ஏற்றுக்க முடியல ஜங்குக் அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் ஜங்குக் ஹக் பண்ணிட்டால. ஜங்குக்கா என்ன நடக்குதுன்னே புரியல, உன் ப்ராசஸே ஆக மாட்டேங்குது. மா எப்போ என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல, தெளிவாக சொல்லுங்கள். இன்னைக்கு மத்தியானம் எனக்கு ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்துச்சு, உங்கள் பையன் மாடிலேருந்து விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டான், வெளி இடத்துல இறந்து போயிட்டா, வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு. மா என்னம்மா சொல்கிற? ஆமாப்பா, நான் போய் பார்த்தா அங்கே அவன் ரத்த வெள்ளத்தில். வேணாம், எதுவும் சொல்லாதீங்க. என் மீனு அவள் எப்படி சூசைட் பண்ணா? மாறாதீங்கம்மா அப்படின்ட்டு ஜங்குக் தான் அங்கே மின்ஹோவோட அம்மாவை ஒரு மாதிரி லைக் கம்ஃபோர்ட் பண்ணுறான். ஸோ இப்படியே லைக் கட் பண்ணி ஸ்கூலுக்கு தான் போகிறான். அங்கே போனால் ஆக்சுவலாக இட்ஸ் டைம் லைக் ஒரு 6:30 அந்த மாதிரி. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே போயிட்டாங்க. பட் அங்கே ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே உட்காந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. ஜங்குக்கா அப்படியே பார்த்துட்டு லைக் பக்கத்தில் போகிறான். ஹே லாரா லாரா. ஜங்குக் என்னாச்சு? ஜங்குக் மீனோ சரி, எனக்கு என்னாச்சுன்னு தெளிவாக சொல்கிறியா? எப்படி இதெல்லாம் ஆச்சு? மீனு காலையில் என்கிட்ட நான் என்ன பேசிட்டு வந்தா? உண்மை சொல்லு, இங்கே என்னாச்சு? ஆக்சுவலாக அவள் லாரா, அவளுக்கு மின்ஹோவை ரொம்பவே பிடிக்கும், மின்ஹோவுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ரெண்டு பேரும் லைக் அந்த சைலண்ட் க்ரஷ்ஷு, ஸ்கூல் க்ரஷ் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே ஜங்குக் கேட்க லாரா தான் லைக் சம்திங் ஏதோ சொல்லிகிட்ருக்கா. அங்கே ஜங்குக்கு லைக் அதை கேட்க ஒரு மாதிரி அவ்வளோ கோவம் வருது. அவளோட ஐஸ் எல்லாமே அவ்வளோ ரெட் ஆகுது. ஸோ இப்படியே லைக் இந்த டே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே தான் காட்டுறோம். ஸோ அங்கே அந்த மார்பிள் கேங் தான் லைக் அப்படியே வந்துட்டுருக்கானுங்க, ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு. ஆக்சுவலாக அங்கே ஒரு பையன் செத்து போயிட்டான். ஆனால் அதை பற்றி அந்த ஸ்கூலில் எந்த கவலையும் கிடையாது. பிகாஸ் வந்து அந்த ஸ்கூலே ஒரு மாதிரி ரிச் பர்சன்ஸ் படிக்கிற ஸ்கூல் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மின்ஹோவை வந்து அவங்க அம்மா படிக்க வச்சுருவாங்க. சேம் அதே மாதிரி தான் ஜங்குக்கோட பேரண்ட்ஸுமே. ஸோ இப்போது அங்கே லைக் கேட்டுக்கிட்ட தான் ஒரு மாதிரி அவ்வளோ கோவத்தோட ஜெகே உட்காந்துட்ருக்கான். மார்பிள் கேங்கு உள்ளே வந்த உடனே ஜெகே தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. என்னடா உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு செத்து போயிட்டான், இவ்வளோ ஜாலியாக உட்காந்துட்ருக்க? அடுத்து நீ தானா? எதுக்கடா அப்படி பண்ணீங்க? யார் பண்ணா? டே நம்ம என்னடா பண்ணோம்? அதானே நம்ம என்ன பண்ணோம்? எதுக்கடா அப்படி பண்ணீங்க? அடா போகலாம் கேட்குறல்ல அப்படின்ட்டு கையில் லைக்கு சம்திங் இந்த பேட் எல்லாமே வச்சுருக்கான். அதை போட்டு அப்படியே ஒரு மாதிரி அடிக்க அந்த பேட்டே உடஞ்சி போகுது. இதை பர்றா கவுமா? ஆமாம், நாங்கள் தான் பண்ணோம். நான் இப்போது ஏன் போலீஸில் போயிட்டு கேஸ் கொடுக்க போறியா? எங்கே கொடுத்து தான் பாரு. எங்கே நீ பெரியாளா நான் பெரியாளான்னு அப்போ தெரியும். டேய் அவனே போயிட்டான், இப்போ நீ எதுக்கு வந்து இப்படி சீன் போட்டுட்ருக்க? நான் பெரிய ஹீரோவா நீ? இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா? சரி, நான் தான் உன் ஃப்ரெண்டோட சட்டையெல்லாம் உருவி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தினேன். ஆனால் தலைவரில் அவனே அசிங்கம் தாங்க முடியாமல் மேலேருந்து கீழே வந்துட்டான். இதில் ஏற்ற பண்ண இருக்குது, நான் ஒன்றும் பண்ணலையே. அவன் உனக்கு ஏடா பாவம் பண்ணான்? ஏழையாக பிறந்து நாங்கள் படிக்கிற ஸ்கூலுக்கு 2 பேர் வந்தீங்கல்ல, அதுவே நீங்கள் பண்ண பெரிய பாவம் தான். ஏன் ஏழையாக இருக்க நாங்களாம் இந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கக்கூடாதுல்ல? டேய் நீங்களாம் இந்த கவர்மெண்ட் யூனிஃபார்ம் போட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே குடிக்கிற சாப்பாடை ஓசி சாப்பாடை வாங்கி சாப்பிட்ணும். அதை விட்டுட்டு எங்களை மாதிரி பசங்களுக்கு நடுவில் ஈக்குவலாக வந்து உக்காந்தா அப்படி தான் பண்ணுவோம். ஆனால் ஒன்று, நேற்று நீ இல்லாதது எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அதனால தான் நல்லா வச்சு செஞ்சோம். சும்மா சொல்லக்கூடாது, உன் ஃப்ரெண்டு இல்லை ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சான். அதுக்கப்புறமா தான் ஆசிங்கம் தாங்க முடியாமல் பாவம் மேலே கீழே வந்துட்டான் அப்படின்ட்டு அங்கே ஒரு மாதிரி மின்ஹோவை பற்றி சொல்ல எங்கள் ஜங்குக்கு தான் அவ்வளோ கோவம் வருது. ஆக்சுவலாக எல்லோரும் முன்னாடியும் ட்ரெஸ் எல்லாமே ஒரு மாதிரி அவுத்து அவ்வளோ புள்ளி பண்ணி ஒரு மாதிரி பண்ணியிருப்பானுங்க. அதில் ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிட்டு அந்த பசங்க தாங்க முடியாமல் அவனாகவே போயிட்டு மேலேருந்து கீழே வந்து சூசைட் பண்ணியிருப்பான். ஸோ இதை கேட்க ஜங்குக்கு தான் அவ்வளோ கோவம் வருது. ஸோ இப்படியே லைக் இந்த ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணோன்னா, என்ன ஜெமன் சொல்கிறீங்க? அப்படியா? அப்போது நீங்கள்? நான் அவனோட ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டு.
ஓ அப்படியா? ஆமாம், ஆக்சுவலாக அவன் என்கிட்ட இதெல்லாம் அவன் யாருமே பேச மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான், சும்மா எஞ்சு விழுவான். எனக்கு தெரியுமா, என்ன தவிர அவனுக்கு வேறு யாருமே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது இப்போ வரையும். ஓ அப்படியா? ம் ஆமாம். அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அவன் சாஃப்டாலாம் கிடையாது, அப்படியே மாறிட்டான். அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒன்றா அவ்வளோதான். அவன் அதுக்கு மேலே இன்னும் அவன் என்ன பண்ணுவான், ஏன்னா அவனுக்கு அப்படி தான். அவன் என்ன என்னவா பார்க்குறான். எனக்கே அந்த ஸ்டோரி கேட்கும்போது மாதிரி கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது அவன் அந்த ஆக்டிங்கையும் விட்டான். ஆனால் ஆக்டிங் எதுக்காக விட்டார்? எதுக்கு விட்டான்னா, அந்த ஆக்டிங் மட்டும் லைக் அன்றைக்கி அந்த ஆடிஷன் போகாமல் இருந்திருந்தா அவன் ஃப்ரெண்டை அவன் காப்பாற்றிருப்பான்ல. அவன் ஃப்ரெண்டு அவ்வளோ இதுவாக அவனை அனுப்பி வச்சான். ஆனால் வந்து பார்க்கும்போது அவன் ஃப்ரெண்டு இல்லை. மேபி அதுக்கு ரீசன் அந்த ஆடிஷன் நினைக்கிறான். அதனால் ஆக்டிங்கே சுத்தமாக வெறுத்துட்டான். அவனுக்கு அது மேலே எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படியே மாறிட்டான். என்ன ஆக போகிறான் எதுவுமே தெரியாமல் அவன் பாட்டுக்கு இருக்கான். நானும் ட்ரை பண்ணேன், ஆனால் அதை பற்றி பேசும்போதெல்லாம் ஒன்று அவன் கோவப்பட்டு கத்துவான், எல்லாம் மூட் அப்செட் ஆகி அழுவான். என்னால் ரெண்டையுமே பார்க்க முடியாதா, அதனால் நானும் அப்படியே விட்டேன். நீ என்ன வேணா பண்ணு மச்சான், அவன் கூட நான் இருப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை தான் அவனை ஒரு ஆக்டரா அப்படியே பெரிய பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு. என்ன பண்ணுறது, வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல, அதான். ஓ அப்படியா? நான் வேணா ஏதாவது பேசி பார்க்கவா? என்ன பேசுவேன், ஆக்டிங்கை பற்றியா? வேணாம், நீ மட்டும் அதை பற்றி பேசணும் ஐயா. ஒன்றையும் இருப்பான், அப்போனா திட்டுவான். வேணாத்தான், அதை பற்றி எதுவும் பேசாத. அவன் அப்படியே போயிட்டோம், அவ்வளோதான். அவன் லைஃபு இப்போ நீ இருக்கல்ல, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கான், அப்படியே இருக்கட்டும் விடு அப்படின்ட்டு ஜிமன் போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறமா தான் அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறான். அப்போது அவனுக்கு சம் தாட்ஸு அப்படியே லைக் மண்டைக்குள்ளே போகுது. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த சீன், அதாவது லைக் ஜங்குக்க வேணான்னு சொல்லியிருப்பாள்ல, அது நடந்திருக்கும். அது நடந்துட்டு லைக் அப்போவே ஜிமின் வந்து தாங்க ஒரு மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸாக கேட்டிருப்பான். என்னடா பண்ணி வச்சிருக்க, நான் தான் உங்கள்கிட்ட தெளிவாக சொன்னேன்ல அவன் லைஃப்பில் இருக்க மொத்த சந்தோஷமாக தான் சொல்லிட்டு, அப்போ என்ன பண்ணி வச்சிருக்க நீ? இங்கே பார்த்தேன், இதெல்லாம் ரொம்ப தப்பு, ஒழுங்கு மரியாதையா நீ பண்ணதுக்கு சாரி கேட்டு அவன்கிட்ட போயிரு அப்படின்ட்டு ஜிமன் தான் ரொம்ப திட்டிகிட்ருக்கான். அப்போ தான் ஜமன், என்ன தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் என் லைஃப்பில் லவ்லாம் யாரையும் பண்ணதில்லை, எனக்கு தெரியாது. எனக்கு சீனியரை ரொம்ப பிடிக்கும், அவருக்கு கூட வாழணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அவரோட கெரியர் அவருக்கு திரும்பி கிடைக்கணும்னு தான் நான் இப்படி பண்ணேன். என்ன சொல்கிறேன் புரியல? இல்லை ஜிமன், நான் இப்போ அவர் கூட ஒரு பார்ட்னராக மட்டும் இருந்தால் கண்டிப்பாக என்னை தாண்டி அவர் எதையுமே யோசிக்க மாட்டார், அதான் அப்படி பண்ணான். டி லூசாடா நீ, அவன் கூடவே இருந்து மாத்திரக்கு ட்ரை பண்ணுற விட்டு இப்படி பண்ணி வச்சிருக்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா, பொழுதுனே குடிச்சுனே இருக்கான், மறுபடியும் பழைய மாதிரி மாட்டான். எனக்கு அது நல்லா தெரியும். அவர் அதுக்குள்ளேருந்து கொண்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு. நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு தான் சம்திங் ஏதாவது சொல்கிறான். ஸோ இப்படியே ஒரு 2 months பாஸ் ஆகுது. ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி இப்படி தான் இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஜிமன் தான், டி மச்சான் ஜங்குக்கே நாடா, இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் சொல்லணும், சொல்லு. அன்றைக்கி அந்த அந்த பேசிட்டு போனால, எதுடா இப்போ தேவையில்லாம அவனை பற்றி இழுகிற? இல்லை மச்சான், அன்றைக்கி அவன் ஓவராக பேசிட்டு போனால, எனக்கு தெரியும் அவன் வந்து உன் லவ்வே பண்ணல. தாச்சுமனா ஏதாவது அசிங்கமாக கேட்டுற போகிற, உனக்கே தெரியும். ஏற்கனவே காண்டில் சுற்றிட்டுருக்கேன், இதில் இன்னும் காண்டே ஏற்றாத. மச்சான் எனக்கு புரியுது, அது வந்து வாழ்க்கையில் ஒரு கதவு முன்னா என்னோட கதவு திறகும்ல. என்ன மயிரை சொல்ல வர்ற தெளிவாக சொல்கிறியா? மச்சான் நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, கொண்டாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீ மறுபடியும் ஆக்டிங் போகணும்டா. நாடா பைத்தியம் முடிச்சிச்சா, இல்லை குளிர் விட்டு போச்சா என்கிட்ட வாங்காம? மச்சான் நான் சொல்ல விடுறத கேள்றா,
நீ இப்போ ஒரு மாதிரி ரொம்ப இதுவாரு இல்லை, நீ 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 ஆக்ட் பண்ணுறா. நாடா சொல்கிறேன், உனக்கே தெரியும்ல என் லைஃப்லலாம் நான் ஆக்டிங்கை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ லவ் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லை. என்னை அப்படியே விட்டுரு, நான் பாட்டு இருந்துக்கிறேன். இப்படியே இருந்து கிளிக்க போறியா? இங்கே பாரு மச்சான், சான்ஸை தேடி அவர் இதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். அவருக்கு இருக்க திறமைக்கு சான்ஸே அவரை தேடி வரும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமா? தா நான் சொல்லிட்டுருக்கு, காண்டு மயிறு தெரியா? இருக்க காண்டில் பாட்டில் தூக்கி அடிச்சிட போகிறேன், முட்டு போயிடு. மச்சான் நான் தான் சொல்கிறேன்ல, நீ நடிச்சாலும் பரவாயில்ல. இங்கே பாரு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம், நான் தான் டேரக்டரு, நீ ஆக்டரு, பண்ணுறோம், அவ்வளோதான். அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி உன்னோட ஆக்டிங்கில் எனக்கு நம்பிக்கை இருக்கு மச்சான், நீ அப்படியே பெருசாகடா. ஸோ அங்கே ஜங்குக் தான் அப்படியே மறைக்கிறான். ஆஃப்டர் 1 வீக் அவனை திங்க் பண்ணி பார்க்குறான், சின்ன வயசில் அவனுக்கு ஆக்டிங் எவ்வளோ பிடிக்கும்னு. இப்போ அவனுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா அவன் லைஃப்பில் ஜங்குக்குன்னு எதுவுமே இல்லை. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கே தோணுது ஒரு வேளை அவன் லைஃப்பை தொலைக்கிறானோ அப்படின்ட்டு. ஸோ இப்போ 1 டே ஜிமின்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். மச்சான் உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அது போதுண்டா. நம்பிக்கையை வச்சுங்க நாக்கு கூட வலிக்க முடியாது. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். ஒரு நல்ல கேமரா வேணும். இதோ. இது எது? ஜமன், இது என் அண்ணாவோட கேமரா. ஆக்சுவலாக அவனுக்கு தெரியாமல் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதை நீ யூஸ் பண்ணிக்கோ, திருப்பி கூட கொடுக்க வேண்டாம், தொலைஞ்சு போச்சு நான் சொல்லிக்கிறேன். இந்த கேமராவை நீ செகண்ட் ஹேண்டில் வாங்கின? ஆமா மச்சான். நம்புற மாதிரி இல்லையே. உனக்கு ஒன்றா நான் உயிரே கொடுப்பேன்டா. சரி, இது ஓகே. டப்பு பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? இதில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது. ஆக்சுவலாக என்னோட கொஞ்சம் அக்சசரிஸ் தான் வச்சுருக்கேன், அது நான் பார்த்துப்பேன். இதை நீ போய்ட்டு கொடுத்துருங்க. அவர் பெரியால வந்தால் அதுவே எனக்கு போதும், அதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேண்டாம். என்னது, கிட்னி எடுத்துட்டியா? ஆமாம் மச்சான், ரைட் சைடு. ஏன்னா ஹார்ட் ரைட் சைடில் தானே இருக்குது, அது கீழே ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சா, அதான் ஹார்ட்டில் நீருங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதான் கிட்னி விட்டேன். எப்படி காசு வந்துச்சுன்னு கேட்டேன். ஒன்றும் மச்சான், வீட்டில் கொஞ்சம் சேவிங்ஸு, அதுக்கப்புறமா அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் கேட்டேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்துச்சு. சரி, எனக்கு கோ பார்ட்னரு, அது எங்கே போவேன்? அதுவும் ரெடி தானே. என்ன ரெடி? சங்க சிமந்தா அப்படியே பேசிகிட்டு இருக்க, பேக்கில் இருந்து தாங்க தான் வரான். அங்கே ஜங்குக்கா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான் தாங்க. மச்சான் இந்த மாதிரி லுக்கில் பார்த்து குழந்தைய பயமுறுத்த முடியாது, அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்க்கலாம். இவன் எங்கே வரான்? மச்சான் கஷ்டப்பட்டு காலு கையில் விழுந்து அப்படி இப்படி பண்ணி அவனை கூட்டு வந்திருக்கேன்டா. உனக்கு பாட்டமாக நடிக, தயவு செஞ்சதும் பேசி கெடுத்து விட்டாரா. நான் விளையாட்டு மாதிரி கட்டுட்ருக்கேன். மச்சான் மச்சான் ப்ளீஸ்ரா. அவனுக்கு ஓகேவா? அது டபுள் ஓகே. அதான் எப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் உனக்கு எதுக்குடா, நான் அவன் கையில் விழுந்து காலில் விழுந்து அப்படி இப்படி பண்ணி கூட்டின்னு வந்திருக்கேன்டா. உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் மச்சான். அதான், அது மட்டும் இல்லாமல் அதான் போயிட்டான்ல, அது ஆக்டிங்கு மட்டும் தானே. ப்ளீஸ் மச்சான் எனக்காக. என்னை சும்மா காண்டி ஏற்றுற மாவனை, உன்னை பார்த்துக்கிறேன். அவள் ஓகேவா? நம்ம பண்ணி தொலை அப்படின்ட்டு ஜங்குக்கு போயிருப்பான். ஸோ அங்கே ஒரு குட்டியாக அழகாக ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணுறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து அங்கே தாங்கும் அவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணியிருப்பான் ஜங்குக்கு லைக் கோ பார்ட்னராக. ஆஃப்டர் தட் ஷார்ட் ஃபிலிம் அது ஒரு மாதிரி இன்டர்நெட்டில் வைரல் ஆகியிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா சேம் அதே டேரக்டர்கிட்ட இருந்து ஜங்குக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பிகாஸ் அப்போது அதுக்கப்புறமா அவன் போயிருக்க மாட்டான். பட் அந்த ஆக்டிங்கு அந்த டேரக்டருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். எத்தனை இயர்ஸ் ஆனாலும் லைக் நமக்கு ஒரு விஷயம் ஒரு மாதிரி புதுசாகவும் ரொம்பவும் பிடிச்சிருந்தா மறக்க மாட்டோம்ல. சேம் அதே மாதிரி அதே டேரக்டர்கிட்ட அகெயின் ஜங்குக்கு போயிருப்பான். ஸோ இதுதான் அங்கே நடந்த ஃப்ளாஷ்பேக்கு. இதை இப்படியே தாங்க நினச்சி பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. அவனுக்கு அப்படியே ஜங்குக்கிட்ட போகணும், அவனை ஹக் பண்ணிக்கணும், அழணும்னு தோணுது. ஆனால் இப்போ அவன் போனால் கண்டிப்பாக அவனே தப்பாக நினச்சிடுவான்னு சொல்லிட்டு ஒரு பயம். அது மட்டும் இல்லாமல் லைக் அவனோட கெரியருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா கண்டிப்பாக தாங்கவே முடியாது. ஸோ தட் அவனால் போக முடியல. பட் ஜேகேயை இப்படியும் அவனால் பார்க்க முடியல. பிகாஸ்
இப்படியே இருந்தா கண்டிப்பாக அதுவும் அவனோட கெரியருக்கு பிரச்சனை தான். இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் நீ என்ன லவ் பண்ணிட்டுருக்க. இந்த 5 வருஷத்தில் உன் லைஃப்பில் அத்தனை பேர் வந்தாங்க. ஆனால் நீ என்ன மறக்கலல்ல. நான் தான் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நீ என்னோட ஜங்கு. நான் இதுக்கு ஒதுங்கி நிற்கணும். மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரியும் நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு, அவன் என்ன எவ்வளோ லவ் பண்ணுறான்னு. இதுக்கிடையில் இதுக்கப்புறமா என்னால் அவனை விட்டு இருக்கவே முடியாது அப்படின்ட்டு தாங்க இப்போ அப்படி லைக் கீழே தான் வேகமாக ஓடி வரான். டேய் என்னடா ஆச்சு, அவளுக்கு ஓடி வரீங்க? ஜங்கு தம்பிக்கு என்னாச்சு? ஆமாட்டுக்கு போயிட்டுருக்கான். போயிட்டாரா? எங்கம்மா? இப்படியே நேராக போயிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. என்ன போயிட்டானா? ஆமாம், எனக்கு கொஞ்சம் வாக்கு இருக்கு, நான் போயிட்டு வரேன். டே என்ன ஆளுக்கு ஓட்டுறானுங்க. தேங்க்ஸ் இங்கி. அப்புறம் நாளைக்கு மீட் பண்ணலாம். என் மச்சானுக்கு வேறு நாளைக்கு ஷூட் இருக்குது. நாங்கள் 2 பேரும் சீக்கிரமாக போய் தூங்கணும். நான் அன்றைக்கி மெசேஜ் பண்ணுறேன். அம்மா என்னாச்சு, ஏன் அப்படி நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லைடா, மேலேருந்து சங்கு முன்னாடி அவன் பாட்டுக்கு போனான். அதுக்கு பின்னாடியே தவங்க வந்தான். அவனை ரொம்ப அழுத்துக்கிட்டு அவனை பின்னாடியே போயிட்டான். அழுத்து போயிட்டானுங்களா? ஆமாம், என்னாச்சு? அட கடவுளே, நடைய கூட ஏதோ நடந்துச்சோ. ஒருவேளை 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவானுங்களோ? அப்படி மட்டும் சேர்ந்துட்டானுங்க. நான் அன்னைக்கு 2 பேரையும் ஒன்று சேர்க்க போட்ட பிளானிங் நல்லா இருக்கும். அந்த இன்டர்வியூலேயே ஒன்று சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு நம்பினேன். ஆனால் சேரல. இன்னைக்கு கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க அப்படின்ட்டு. ஜிமினா இங்கே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க. ஜெமினி போகலையா? இன்னைக்கு எனக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறேன், நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு ஜிமினா லைக் அங்கேயே இருந்துக்கிறான். ஸோ இப்படியே இந்த பக்கம் தாங்தான் எங்கே போனான்னு தெரியல. கார் இங்கே இருக்குது. மாஸ்க் கேப்பு கூட போகாமல் எதுக்கு அவன் வெளியே போகிறான்? ஜங்கோக் எங்கே இருக்க? ஜங்கோக் அப்படின்ட்டு இங்கே தாங்தான் ஒரு மாதிரி ரோட்டில் கற்றுட்டே போயிட்டே இருக்கான். ஸோ இப்படியே அதை கட் பண்ணி அந்த பக்கம் ஜேகே தான் காட்டுறோம். அவன் லைக் அந்த கவர் பண்ணுறதுக்கெலாம் எதுவுமே போடல. ஒரு மாதிரி ஏதோ ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கான், லைக் நடு ரோட்டில். அப்போ இதே மாதிரி தான் பண்ணேன், இப்போ இதே மாதிரி தான் பண்ணுறேன். ஒருவேளை எனக்கு தான் உன் கூட வாழ கொடுத்து வைக்கல போல இருக்கு. எனக்கு தெரிலையே, உன்னை தாண்டி என்னால் யோசிக்க முடியல. நான் என்ன பண்ணா உனக்கு பொடி ஒன்று எனக்கு தெரில. ஒருவேளை நான் என்ன பண்ணாலும் உனக்கு என்ன பொடி வரத்தான் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி புலம்பிட்டே போயிட்டுருக்கான். ஜங்கோக் எங்கே போயிட்டான் இவ? எங்கே இருக்க நீ ஜங்கோக்? ஹே, நான் உன்கிட்ட பேசணும். எங்கே இருக்க? தயவு செஞ்சு என்கிட்ட வா, எனக்கு பயமாக இருக்கு ஜங்கோக் அப்படின்ட்டு இங்கே தாங்கதான் ஒரு மாதிரி கற்றுட்டே போயிட்டுருக்கான். சாகுராகி நல்லா குடிச்சிட்டு வந்துருப்பான் போல இருக்கு. சை அண்ணா ஒரு 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 பர்சன் லைக் ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. இந்த பக்கம் போனதை பார்த்தீங்களா? அந்த சாகுராக்கியா? ஐயோ அதை கேட்கணுமே, குடிச்சிருக்கு போல இருக்கு. அது பாட்டுக்கு நேராக நடு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கு. என்ன நடு ரோட்லையா? எனக்கு தெரிஞ்சு வீடுக்குள்ளே செத்துருன்னு நினைக்கிறேன், எங்கேயாவது அடிபட்டு நல்லா வந்து சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போக, ஜங்கோ அப்படின்ட்டு தாங்கதான் இப்போ அப்படி லைக் வேகமாக ஓடி போயிட்டுருக்கான். ஸோ இந்த பக்கம் அவன் எந்த பக்கமே நகராமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் லைன்லேயே போயிட்டுருக்கு. பின்னாடி தான் லைக் ஒரு ஹார்ன் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. பட் ஜங்குக்கா லைக் கண்டுக்கல. என்னண்ணா ஆச்சு? டேய் பிரேக் பிடிக்கலடா. என்னது பிரேக் பிடிக்கலையா? அண்ணா என்ன சொல்கிறா? ஐயோ எவன்டா அவன்? ஏய் இந்தப்பா தம்பி, தள்ளு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அங்கே ஒரு பெரிய லாரி தான் வந்துட்டுருக்கு. ஓ காட்,
இவன் எங்கே போனா? என்னால் சங்குக், ஹே சங்குக், இங்கே என்ன பாரு அப்படின்ட்டு ஒரு வழியாக பார்த்துட்றான். அங்கே ஜேகேக்கு தான் அம்மா சவுண்ட் கேட்க அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு லைக் இப்போது அப்படியே திரும்புகிறான். சங்கு 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 என்ன பாரு, கண்ணு திறந்து பாரு. சங்கு சங்கு அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. சங்கு என்ன பாரு, என்னை விட்டு போயிடுறா. சங்கு என்ன பாரு. வாழ்வில் யாரும் வேண்டாமே இந்த நண்பே, நீயே போதும் என்பே, உன் காதல் போதுமே நானும் வாழ, யாரும் இல்லை உன் போல, என் உயிர் நீயடாத மாறாதே, என்ன தவறானாலும் தள்ளி போகாதே, என்றும் பிரிவே இல்லையே எந்தன் காதலே, என்ன காயம் கண்டாலும் பிரிவும் நேராதே, உந்தன் கண்ணில் கண்ணீரை பார்க்க கூடாதே, என்னை நீயும் நீங்கிதான் எங்கும் போகாதே. ஆக்சுவலாக நான் செகண்ட் பார்ட் எங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் யோசிச்சது இப்படி கிடையாது. பட் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சிருச்சு. ஸோ யா, லவ்வுக்குள்ளே எல்லாமே வேணும், எனக்கு வேணும். ஸோ நான் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். யா, உங்களுக்கே தெரியும் ஃபேரி எவ்வளோ சேட் கொடுத்தாலும் அதுக்குள்ளே ஹாப்பி எண்டிங் தான் இருக்கும். ஸோ நம்பி தேர்ட் பார்ட் பார்க்கலாம். தென் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக போடுறேன். அப்புறம் செகண்ட் பார்ட் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் சராமிதா.